உங்கள் வாழ்க்கையில் அறம், பொருள், இன்பம், மகிழ்ச்சி, பேரின்பம் எல்லாம் பெற்று 16 வகையான செல்வங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகின்றேன். குரு மந்திரம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாசாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓஷோ ஸ்ரீகிருஷ்ண நந்தியரோட ஆசீர்வாதத்திலும் இறையரோட ஆசீர்வாதத்திலும் பரம்பொருள் ஆசீர்வாதத்திலும் பல்லாண்டு காலம் பல்லாயிரத்தாண்டு காலம் வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகின்றேன் என்பர்களே. அறம், பொருள், இன்பம், மகிழ்ச்சி, பேரின்பம் எல்லாம் பெற்று 16 வகையான செல்வங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகின்றேன். நேற்று கிரண் முக்கியமான ரொம்ப அருமையான ஒரு செஷன் எடுத்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க நண்பர்கள். அதுக்கும் மீட்டிங் அதுக்கும் ஒரு அதிர்ஷ்டம் வேணும். அந்த ஆடியோனாச்சும் கேட்டீங்களா? 1000 தியானம் 25 வயசுல இதுக்குள்ள வந்துறீங்க. எவ்வளவு பெரிய ஜென்மாந்திர புண்ணியம், எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம், எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம். நேற்று கிளாஸை மிஸ் பண்ணிட்டீங்க. இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு வந்து அந்த 1000 தியானம் ஆடியோனாச்சும் கேட்டீங்களா? நான் பண்ண கிளாஸ் என்னாச்சும் பண்ணீங்க? இப்ப கேட்டீங்களா? இல்ல சார், இனிமேல் தான் கேட்கணும் சார். கேட்டா தானே அதுக்கப்புறம் அடுத்த விஷயங்கள் புரியும். கண்டிப்பா இல்லை, யாருக்காச்சும் இந்தியாவில் செந்தில்குமார் சார் எதுவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருந்துச்சு? 1000 தியானம் எப்படி இருந்துச்சு? 2 வார்த்தை பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம். கிளாஸ் ரொம்ப பிரமாதமா இருந்தது. இன்னைக்கு மறுபடியும் கேட்ட ரெக்கார்டிங் இருந்தது. ஆனா இம்ப்ளிமெண்ட் முடியறதுக்கு வாய்ப்பு இல்லை, எல்லாரும் ஊருக்கு போயிருக்காங்க. சரி சரி, பரவாயில்ல சார். எல்லா சூழ்நிலையும் காலமும் சூழ்நிலையும் அமைந்து வர வேண்டும். ஆமா, ஆனா நல்லா இருந்தது. சில இதெல்லாம் நம்ம பாத்திராதது அவ்வளவு அழகா சொல்லி கொடுத்துருக்கீங்க. நன்றி சார். அது எல்லாத்தையும் வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் பெரிய வெற்றி அதை கிடைக்கும். இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். ஆமா சார், கண்டிப்பா சார். கண்டிப்பா எல்லாத்தையும் வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க சார். ரொம்ப பிரமாதமா இருந்தது ஆனா வகுப்பு. ஓகே கிரண், நான் இந்த ஆடியோ எல்லாம் போட்டிருக்கேன். விடாம போய் கேளுங்க. கேட்டுட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப பெரிய அற்புதத்தை கொடுக்கும். கண்டிப்பா சார். ஓகே. சோமி மொபைல் பாலாவா ஒரு பேர் என்ன தெரியல, முடிஞ்சது தெரியலையே. நீங்க ஏதாச்சும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாத்தீங்களா பாலா? ஏதாச்சும் செயல்படுத்தீங்க? யாராச்சும் டக்குன்னு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். தியாகராஜன் மேரேஜ் ஆயிடுச்சான்னு தெரியல. 2 வார்த்தை பேசுங்க. யாராச்சும் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்களா? பண்ணாங்க சார். ஆனா நான் நல்லாதாங்க சார் இருந்துச்சு. ரிசல்ட் நல்லாதாங்க சார் என்ன இவ்வளவு லேட்டா சொல்றீங்க? எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்கீங்க. இத்தனை நாள் என்ன அனுபவிக்காத ஒரு இன்பத்தை அனுபவிச்சிட்டீங்கல்ல. ஆமாங்க சார். எப்படி ஃபீல் பண்ணாங்க? ஒய்ஃப் எப்படி ஃபீல் பண்ணாங்க? நீங்க இப்படி வெக்கப்படாம பேசுங்க. எப்படி இருந்துச்சு 1000 தியானம்? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுங்க சார். காலையில ரிசல்ட் வேற மாதிரி இருந்துச்சுங்க சார். என்ன சொன்னாங்க? ஸ்பெஷலா கவனிச்சாங்களா? இல்லைங்க சார், அவங்க அந்த இது ஆக்டிவேஷனே வேற மாதிரி இருந்துச்சு. அவ்வளவுதான். இந்த ஒரு டெக்னிக்ல இப்படி இருக்கு. அடிச்சு இன்னும் 52 டெக்னிக் 8 மணினா உங்க தங்கத்தட்டுல வச்சு தாங்கிடுவாங்க. உங்களை வேற லெவலுக்கு வேற லெவலுக்கு கொண்டு போயிடுவாங்க. வேற ஒரு அற்புதத்தை கொண்டு வந்திருக்காங்க. வேற ஒரு சூழ்நிலை கொண்டு வந்திருக்கீங்க. ஓகே சார், இந்த கெஸ்ட் 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க ஏதாவது சொல்ல விரும்புனாங்கன்னா 2 வார்த்தை. இப்பதான் என்னுடைய மாசந்திரா கிளாஸ் அட்டன் பண்ணி மாசா ஒரு அனுபவத்தை சொல்ல வராங்க. அவங்க 2 நிமிஷம் பேசட்டும். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு ஆர்கசம், அதாவது உங்களுடைய ஆர்கச பாயிண்ட் எங்க இருக்கு, கஜமுக சுவாசம்னா என்ன, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை எப்படி என்ஜாய் பண்றது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பெர்காடியம் செல்லை எப்படி ஆக்டிவேட் பண்றது, அப்புறம் அந்த ஆனந்த சயன தியானங்கிற உடல் ஒரு முறையை சொல்றேன். கந்தன் சார் மிஸ் பண்ணிடாதீங்க. ஜுவல்லர்ல இருக்கீங்க, தொடர்ந்து அட்டன் பண்ணுங்க. கண்டிப்பா தியாகராஜன் மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணுங்க. தனுஷ் சார், சம்சுதீன் சார், செந்தில்குமார் சார், கிரண் நந்தகுமார், காமராஜ் சார் எல்லாரும் அட்டன் பண்ணுங்க. ஓகே சார். மீனாட்சி சுந்தரம் சார், ஆசிரியர், ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா? 2 வார்த்தை பேசுங்க சார். இன்றைய மாசந்திரா கிளாஸை பற்றியோ, மாசந்திரா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தியோ, இல்ல உங்களோட பர்சனல் ஏதோ அனுபவம் தான், உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் தரேன். சீக்கிரம் பேசி முடியுங்க சார். ஒரு சீனியர் ஆசிரியர், 1000 சீடர்களை வளர்த்தவங்க. எதுவும் பேச விரும்புறீங்களா மீனாட்சி சுந்தரம் சார்? பேச விரும்புனா எஸ்ன்னு சொல்லுங்க, இல்லைன்னா அட்டன் பண்றதா அட்டன் பண்ணுங்க. சீக்கிரம் வாங்க. கர்மயோகம் பண்ண தானே வந்திருக்கீங்க சார். மீனாட்சி சுந்தரம் சார், எம் சுந்தரம் எதுவும் பேசுறீங்களா? பாண்டியமன்னன் சார், நீங்க எதுவும் பேச விரும்புறீங்களா? பாண்டியமன்னன் சார். சார் பேச இப்ப நான் இப்பதான் சார் உள்ள நுழைஞ்சிருக்கேன். நான் இடையில வண்டியில் டிராவல்னால இது பண்ண முடியாம போயிருச்சு. ஏதாச்சும் இது தந்திரா பரவச மகா சமாதி கிளாஸ், அந்த கிளாஸ் முடிஞ்சிச்சு. நீங்க கிளாஸ் அட்டன் பண்ண வந்தீங்களா, அனுபவத்தை சொல்ல வந்தீங்களா? இல்ல சார், நான் கிளாஸ் என்னன்னு பார்க்க அட்டன் வந்தேன் சார். அட்டன் பண்ண வந்தேன் சார். ஓகே சார். ஓகே நண்பர்களே, வாழ்த்துக்கள். வாழ்வுடன் வாழிய நலம் வாழிய பல்லாண்டு. ஐயா சுகுமார் சார், ஒரு 10 நிமிஷம் நான் பேசிக்கிட்டோமா? எல்லாரும் வந்துட்டோம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போமா? அப்புறம் அனுபவம் சொல்லிங்களா? டைம் ஆயிடுச்சா எப்படி சார்? சுகுமார் சார், ஓகே சார். ஒரு 10 நிமிஷம் பேசி முடிச்சிடறேன். கண்டிப்பா சார். ஓகே சார். ஒரு கரெக்டா மணி என்ன 9:20க்கு நீங்க ஒரு 5 நிமிஷம் உங்க அனுபவத்தை சொல்லிட்டு நீங்க கிளம்பலாம். சரியா?
ஓகே சார், ஓகே சார். நண்பர்களே, வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்க நண்புடன் நண்பர்களே. இறையருள் ஆசீர்வாதத்தில், பரம்பொருள் ஆசீர்வாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் இன்பத்தையும் மகிழ்ச்சியும் பேரின்பத்தையும் மகா சந்தோஷத்தையும் எல்லா சந்தோஷத்தையும் எல்லா பேரின்பத்தையும் எல்லா ஆனந்தத்தையும் உங்கள் வாழ்க்கையில் இறைவன் கொடுக்கட்டும். மகா இன்பத்தை கொடுக்கட்டும், மகா சந்தோஷத்தை கொடுக்கட்டும். இந்த மகா பிறவியில் நீங்கள் 52 வகையான எண்ணெய்க்குள்ளிலும் 52 வகையான பரவச நிலையும் 52 வகையான பேரின்பத்தையும் 52 வகையான ஆனந்த நிலையும் ஐஸ்வர்ய நிலையும் பெற்று நீங்கள் 16 வகையான செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் பல்லாயிரத்தாண்டு காலம் வாழ்வாங்க வாழ வாழ்த்துகின்ற என்பவர்களே. இந்த இறையருள் பரம்பொருள் உங்கள் வாழ்க்கையில் அறம் பொருள் இன்ப மகிழ்ச்சி பேரின்பம் எல்லாத்தையும் கொடுக்கணும். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இறையருள் பரம்பொருள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கணும் நண்பர்களே. எல்லா ஐஸ்வர்யத்தையும் அனுபவிங்க. சார் அழகா இந்த கிளாஸ் உங்களுக்கு அழகா 6 நாள் வகுப்பு கொண்டு போயிருக்கேன். முதல் நாள் வகுப்புல தந்திரா சீக்ரெட்ஸ், தந்திரா எங்கேருந்து வந்துச்சு, தந்திராவுடைய நிலைகள் என்ன, அந்த தந்திராவுக்கும் உங்களுக்கும் என்ன நம்மளுக்குள்ள தொடர்பு என்ன, குரு சிஷ்ய பரம்பரை என்னங்கிறத பேசுனேன். ரெண்டாவது நாள் பயிற்சி வகுப்புல என்ன பேசுனேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதன காமப்பால்ங்கிற உணவு முறைகளை கரெக்டாக உணவு முறையை கொடுத்து உங்களை டிங்கரிங் பட்டி பார்த்து அழகாக உங்களை ரெடி பண்ணேன். 3வது நாள் பயிற்சி வகுப்புல கீகல் யோகா அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகா கொடுத்து அற்புதமாக உங்களை ஆண்குறியை சுத்தம் பண்ணுறது எப்படி, ஆண்குறியை அற்புதமாக வச்சுக்கிறது எப்படி, ஆண்குறியை கிள்ளி மாதிரி வச்சுக்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு அற்புத நிலைகள்லாம் சொன்னேன். அதற்கப்புறம் என்ன சொன்னேன், நேற்று வந்து மைண்ட் பிளே 4 பிளே ஆக்சிலேஷன் என்ன, மெலட்டோனின் என்ன, செரோட்டோனின் என்ன, எண்டோஃபின்கள் என்ன, இதெல்லாம் எல்லாத்தையும் நல்லா பண்ணி இதை எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறத சொன்னேன். அதுக்கப்புறம் இன்று தந்த்ரா உடல் உறவு முறைகள். இன்னைக்கு தான் ரொம்ப 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 முக்கியமான கிளாஸ். பாக்கியசாலிகள்லாம் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்ட்டு தான் கொஞ்சம் வெயிட் பண்ணேன். நண்பர்களே, எல்லோரும் கிளாஸ் அட்டன் பண்ணால் ரொம்ப சந்தோஷம். இல்லைன்னா ரெக்கார்டிங்னாச்சும் கேளுங்க. நண்பர்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்ம ஆணுடைய ஆர்கசம் பாயிண்ட்ஸ் எங்கே இருக்குது, இன்னைக்கு லெமன் குளியல் யாரும் குளிச்சிங்களா சார்? லெமனோ எண்ணெய் தேய்ச்சி குளியல நிறைய பேர் டவுட் எல்லாம் கேட்டீங்க, யாரும் குளிச்சிங்களா சார்? நான் லெமன் குளியல் குடிச்சேன் சார். பாண்டியன் பேசுறேன். எப்படி சார் இருந்துச்சு அனுபவம்? சார் எனக்கு ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணேன். குளிச்ச பிறகு ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. அவ்வளவு சூப்பரான ஒரு விஷயம் நடந்துச்சு எனக்கு. இன்னும் உடல் ஃபுல்லா தலையில இருந்து உச்சந்தல இருந்து உள்ளங்க வரைக்கும் லெமனை தேய்ச்சி கிளியர் பண்ணி அப்புறம் குளிச்சப்ப ரொம்ப அருமையா இருக்கு. அதோடைய ரிசல்ட் இனிமே நாளைக்கு செய்ய போற இந்த விஷயத்துலதான் எனக்கு தெரியும் நினைக்கிறேன். வஜ்ரோலிதம் தான் சொல்ல போது. நீங்க வெக்கப்பட, நீங்க வந்து உங்க பேர் யாருக்கும் என்னன்னு தெரியாது, உங்க பேர் பாண்டிய மன்னன் தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. எனக்காக நீங்க வந்து உங்க மனைவி என்னுடைய நேரடி கிளாஸ்ல செஞ்ச அனுபவத்தை, உங்க மனைவி தான் உங்களை மாசந்திரா தலை உலகத்திலேயே யாருமே வந்து பெண் தள்ளி விட்டு பார்த்ததில்ல. எங்கள் நேரடி கிளாஸ் அட்டன் பண்ணி பிடிச்சி புல்லுன்னு உள்ள தள்ளி விட்டாங்க. இவங்க சார் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தாரு, நீங்கள் போகணுன்னு. அவங்களுக்கு வயசு என்ன, இந்த பிசிஓடி பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு எது காரணம் என்று அவர்கள் சொன்னார்கள்னு. நீங்கள் யாருன்னு தெரியாது, நீங்கள் உங்களை பற்றி குழு கூட தெரியாது, நீங்கள் எந்த ஊருன்னு கூட தெரியாது. அதனால் அந்த அனுபவத்தை சொன்னால் அந்த குரூப்பில் இருக்க 4 பேர் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் மனைவி என்ன சொன்னார்கள், இன்னும் பிசிஓடி பிரச்சனை, பிசிஓடி இல்லை, இந்த மெனோபாஸை டச் பண்ணாமல் இத்தனை வயசுலையும் சிங்கப்பெண் போல் வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு எது காரணம்னு சொன்னாங்க. 2 வார்த்தை பேசலாமா? பேசலாம் சார். பேசுங்க. ஆக்சுவலி இது வந்து முழுக்க அந்த தாந்திராவுடைய செக்ஸ் விஷயங்கள் மட்டும்தான். நீங்க சொன்ன மாதிரி நாங்க வந்து அந்த தடவுதல், அதுக்கு அடுத்து வந்து ஃபோர் பிளே பண்றது, இந்த மாதிரி விஷயத்துல பயங்கரமான ஆர்கசம். அதாவது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே மதன நீர் வந்து ஆட்டோமேட்டிக்காவே ஆர்கசம் ஆகி வெளியே வந்துகிட்டே இருக்கும். சோ அந்த இது பண்றப்ப அவங்க பல வகையில சந்தோஷமாயிட்டாங்க. பல விஷயத்துல அவ்வளவு அது எதுவுமே செய்யாமே இந்த மாதிரி ஆயிட்டாங்க. அப்புறம் செஞ்சு ரொம்ப ஆயிட்டாங்க. அவங்களுடைய சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன விஷயம்னா, நாங்க வந்து ரொம்ப ஈடுபாடான செக்ஸ் விஷயங்கள் பண்றதுனால இவங்களுக்கு ஏஜ் வந்து நீர் போட்டு 50 விஷயம் ஆயிருச்சு, 50 ஆயிருச்சு. எனக்கு 54 வயசு ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு பீரியட்ஸ் நல்லா கிளியரா இருக்கு. இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. என்ன சொன்னாங்க, செக்ஸ் தான், நீங்க தான் காரணம்னு சொன்னாங்க. இந்த செக்ஸ் இல்லைனாக்க நேரம் வந்து எல்லாருக்கும் அவங்க அட்வைஸ் பண்ண விஷயம் சொல்லுங்க, அவங்க சொன்ன வார்த்தையில சொல்லுங்க. அவங்க செக்ஸ் பண்ணுங்க, இதுல வந்து சார் சொல்லி கொடுத்த விஷயத்த கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அது விஷயம், இது கிடைக்காத ஒரு பொக்கிஷம் சொல்லியிருக்காங்க. நாங்கெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் எங்களுக்கு ஃபைன் டியூன் பண்ணி கொடுக்கறதுக்கு சார் ரொம்ப சொல்லியிருக்கிறாங்க. அதையும் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதுல நாங்க அப்படி அனுபவிக்கிறதுனாலதான் இந்த விஷயத்துல நாங்க பிசிஓடி ப்ராப்ளம் இல்லாம நல்லா இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் ஒரு சின்ன பிள்ளைக்கு எப்படி வந்து எனக்கு இது வருமோ, மெனபாஸ் வர்றது, அதுக்கு ஏத்த மாதிரிதான், அதாவது மாசம் ஆச்சுன்னா பீரியட்ஸ் வர மாதிரி இருக்கும், அது மாதிரிதான் வந்துகிட்டு இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கு. நாங்களும் ஆர்வமா சந்தோஷமா இருக்கோம். நாங்க ஈவன் மெனபாஸ் இது அந்த இந்த டைம்லயே கூட நாங்க செக்ஸ் செய்வோம். சோ அந்த விஷயங்கள் அது எங்களுக்கு இப்ப வரைக்கும் சந்தோஷமா போய்கிட்டு இருக்கு. எந்த விதமான குறைகள் கிடையாது. ஒரு சில நாள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு சார். நீங்க கொடுத்த விஷயங்களை நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுல நிறைய ஆர்கசம் ஆகிட்டு இருக்கு.
நீங்க நீங்க எங்களுடைய யாரு சார்? நீங்க ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ், நீங்க கராத்தேல இதுலயே ஒரு பெரிய ஆளாச்சு. சொல்லுங்க இதுல உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க. மார்ஷியல் ஆர்ட்ஸ் இல்லை சார். நான் கராட்டே, நான் மதுரை. நான் கராட்டேல பிளாக் பெல்ட், ஸ்டேட் டோர்னமெண்ட் வரைக்கும் போய் அட்டன் பண்ணியிருக்கிறேன். அது போக நான் மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்றது யாருக்கும் தெரியாத அளவுக்கு சைலாத்துன்ற ஒரு விளாட்ல நிறைய படிச்சிருக்கிறேன். அந்த விஷயங்கள் யாருமே பிடிக்க முடியாது, செய்ய முடியாது. அந்த விஷயம் அந்த என்னுடைய அளவுக்கு கீகுல் இருக்கும். யோகா அட்டன் பண்ணி நீங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க சார். உங்களுக்கு கீகுல் யோகா மாதிரி உங்களை உட்கார வச்சு உங்களே வெண்டு நம்பி சரி பண்ணி கொடுத்தேன். என் கிளாஸ் நேரடி கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை தலையில மாறி இருக்கா மாறலையா? நிறைய மாறி இருக்கு சார். மாறிக்க போய் தான் இந்த இதுல இப்பயும் இன்வால்மெண்டா போய்கிட்டு இருக்கும். இல்லாட்டா முடிஞ்சிருச்சு, வயசு முடிஞ்சிருச்சு, போதும், இதுக்கு மேல என்ன வேணும், என்ன பண்ண போறோம் அப்படின்னு தான் இருந்தோம். அந்த விஷயங்கள்லாம் மாறி இப்ப ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாரத்துல 2-3 நாள், ஒரு சில நாள் வெளியூர் போயிடுவோம், வெளியே பண்ண முடியல, உங்க வயசு என்ன கல்யாணம், இந்த மாதிரிதான் பண்ண முடியல. கோச்சிக்காம உங்க வயசு என்னன்னு சொல்லுங்க சார். எனக்கு 54 ஆகுது சார். ஓகே சார், வெரி குட் சார், வாழ்த்துக்கள் சார். நன்றி சார், நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். இன்னை வரைக்கும் செக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது நீங்க சார் சொல்லி கொடுத்த மாதிரி அந்த தடவுதல், அந்த விஷயங்கள் ரொம்ப பண்ணோம். நாங்க ஒரு 3-4 நாள் கண்டினியூஸ் அந்த விஷயங்கள்லாம் பண்றப்ப அவங்களுடைய ஆர்கசம்லாம் நிறைய வித்தியாசம் இருக்கு. அவ்வளவு சந்தோஷம். அவங்களுக்கு நிறைய 3-4 தடவை அந்த மாதிரி ஆயிரும். அதுக்கு அடுத்து டைமிங் நீங்க சொல்ற மாதிரி சார் நேத்து கூட ஒரு கிளாஸ்ல சொல்றப்ப பொண்ணோட்ட கிளாஸ்ல சொல்றப்ப முடிச்ச பிறகு அந்த அவங்களுடைய மார்பிளை நம்ம தலையை வைத்து படித்து கொண்டு நம்மளுடைய மூச்சை கவனிச்சு மேல போறப்ப அதோடைய சுகங்களே வேற. அப்ப அந்த டைமிங்ல நம்மளுடைய ஆண்குறி பெருசாதான் இருக்குன்னு ஒழிச்சு குறையாது, கூடத்தான் செய்யும் ஒழிச்சு குறையாது. சூப்பர் சார். அது மாதிரி அது மாதிரி லைஃப் கிடைக்காது. நான் என்னுடைய பிசினஸ் லைன்ல இருக்கனாலதான் ஒரு சில விஷயங்களை செய்ய முடியாம போயிட்டேன். இன்னைக்குதான் அந்த குளியல் இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். நீங்க தப்பா நினைச்சுக்கிறாங்க சார். இடையில நான் குளியல் அந்த எண்ணெய் குளியல் எல்லாம் செய்ய மாட்டேன். இன்னைக்குதான் அந்த விஷயத்த நான் ஸ்டார்ட் பண்ணேன். அவ்வளோ அருமையா இருந்துச்சு. இன்னைக்கு உடல் அவ்வளோ அழகா இதாகவும் இருந்துச்சு. ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு எனர்ஜி ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்கு எனக்கு உள்ள. அது எனக்கு காலையில ஒரு 12 மணி வரைக்கும் அந்த இதை ஃபீல் பண்ணேன் நான். ரொம்ப நன்றி சார். இது மாதிரி அடுத்தடுத்த விஷயத்த செய்யணும்னு வச்சிருக்கிறேன். அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அந்த விஷயத்துல நான் அந்த டைம்லயும் செக்ஸ் வைக்கணும்ன்ற எண்ணம் எனக்கு நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே சார், ஓகே சார், ஓகே. தேங்க்யூ சார். நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். ஓகே, நன்றி சார். உங்க அனுபவத்தை பகிர்ந்துகிட்டு ரொம்ப நன்றி. இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, இந்த அற்புதமான தருணத்தில் நல்லா புரிஞ்சு பாருங்க நண்பர்களே. என்கிட்ட 40 வயசுல 45 வயசுல 50 வயசுல உள்ள படாத பாடு எவ்வளவு பெண்கள் மெனோபாஸ் இந்த மெனோபாஸ் மாதிரி ஒரு நரக வேதனை உலகத்துல யாரும் இல்லை. உங்க பொண்டாட்டி எரிஞ்சு விழுவுறது பார்த்து எத்தனை பேர் அதை பார்க்க எல்லாம் 38 வயசுல மெனோபாஸ் வருது. எவ்வளோ பிசிஓடி பிரச்சனை. அந்த அம்மா சிங்க பெண் போல் சிறுத்திருந்து என்னுடைய நேரடி வகுப்புல சொல்லி கடவுளே கொடுத்தா மாதிரி இன்னைக்கு 54 வயசுல நான் பஸ் சேலஞ்ச் பண்ணி 60 வயசுல வராது, அதை தாண்டியும் வராது. சாதனை சாதனை சாதனை, உலக சாதனை சார். நான் எத்தனையோ 1000 பேருக்கு கிளாஸ் எடுத்துட்டேன். எல்லாரும் ஆண்கள் மோட்டிவேட் ஆகி அதுக்கப்புறம் தான் என்னுடைய கிளாஸ்ல ஒரு பெண் மோட்டிவேட் ஆகி 55 வயசுல நின்று, அவங்க சொல்லி ஒரு வருஷம் ஆயிடுச்சு, 55 வயசுல நின்று அந்த பெண்களுக்கெல்லாம் மோட்டிவேஷன் பண்ணாங்க. நான் இன்னமும் இன்னும் கில்லி மாதிரி இன்னும் 4 பிள்ளை, இன்னும் 10 பிள்ளை நான் பெத்து போட்டு கில்லி மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்லி என் கிளாஸ் அட்டன் பண்ணி சார் கையெடுத்து கும்பிட்டாங்க. அந்த செக்ஸ் தான் காரணம் சார். அவங்க கிளாஸ் அட்டன் பண்ணி 1 வருஷம் ஆகுது. கண்ணீர் விட்டு கதறினார்கள். பெண்களே இந்த கிளாஸை கெட்டியா பிடிச்சிங்க. மெனோபாஸ்ங்கிற பேய், மெனோபாஸ்ங்கிற மோகினி, மெனோபாஸ்ங்கிற வேதாளம் உங்களை பிடிக்காமல் இருக்கும் என்றால் உங்கள் கணவனை கெட்டுப்பிடித்துக் கொள்ளுங்கள். ஓட தெரிக்க விடுற ஒரு பெரிய விஷயம் மெனோபாசம், பிசிஓடி. அந்த பெண்களுக்கு அனுபவிக்கிற பிரச்சனையை துரத்தி அடிக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம், பெரும் பேரின்பம் இந்த தந்திரா. எப்படியாப்பட்ட விஷயத்துக்குள் வந்திருக்கின்றீர்கள் தெரியுமா? எப்படியாப்பட்ட பேரின்பத்துக்குள் வந்திருக்கின்றீர்கள் தெரியுமா? எப்படியாப்பட்ட அற்புத புதையலுக்குள் வந்திருக்கின்றீர்கள் தெரியுமா? இது மாதிரி 2500 500 2 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். இப்போ 3000 அனுபவங்களை வைத்திருக்கின்றேன். இவர் சார் இவர் ஒரு அனுபவத்தை நான் சொல்லுவார்னு நினைக்கிறேன். மாசந்திராவோட லிங்க் கிளிக் ஆகி தப்பாகி போச்சு. சும்மா தப்பா உங்களுக்கு A65 வந்துட்டு அந்த லிங்கை ஷேர் பண்ணியிருந்த சுகுமார் சாருக்கா இவர் வந்துட்டார். சரி, என்ன சொல்ல போறேன், அடிச்சு மிளற விட்டுட்டார். மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல கிங். 55 வயசுல அவர் உடம்பு எவ்வளவு ரெடி பண்ணி கொடுத்தான்னு கேளுங்க. எத்தனையோ மாஸ்டர்லாம் பார்த்தாரு. என்ன மாதிரி கிட்டத்தட்ட நான் சொல்லலாம் அவருக்கு முன்னாடி என்ன மாதிரி பாத்தீங்கன்னா 100 மாஸ்டர் பார்த்துட்டு வந்தவர். இன்னைக்கு என்கிட்ட 1 வருஷம் தொடர்ந்துகிட்டு இருக்காரு. அவரெல்லாம் டீல் பண்றதே அப்படி கஷ்டம். கடம்படா ஒரு கராத்தா 4 குத்து அந்த தள்ளி அப்படி உடம்பு வச்சிருப்பாரு. ஒரு சூரியன் மாதிரி அவ்வளவு அருமையான உடம்பு வச்சிருப்பார். சரத்குமார் மாதிரி. அப்படியாப்பட்ட மனிதர் இன்றைக்கு வாரத்துல 3 நாள் செக்ஸ் பண்றேங்கிற 54 வயசுல. ஒரு சில பேர் எனக்கு 55 வயசு ஆயிடுச்சு, எனக்கு வாழ்க்கையை விட்டு போயிட்டேங்கிறதுக்குள்ள அடிச்சு தூள் கலப்ப வைக்கிறேன். இங்கே எல்லாம் தெரிஞ்சு ஏகாம நான் இதை தான் எல்லாத்தையும் சொல்லி நான் இதை தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இதை தான் அவங்களுக்கெல்லாம் சொல்லலை. இது ஸ்பெஷல், இது வெரைட்டிஸ் ஆஃப் செக்ஸ். இது மல்டிபிள் ஆர்கசம். 54 வயசுல எத்தனை வாட்டி வருது சார் கரண்? அதெல்லாம் கவனிங்க. 52 வயசுல எத்தனை வாட்டி வருதுன்னு சொன்னார்? 55 3 வாட்டி. வாரத்தில் 3 நாள் செக்ஸ்.
இந்த செக்ஸ் தான் இணைபிரியாத நண்பர்களாக இன்னும் சொல்லிக்கிட்டே இருப்பார், தொழில் அவ்வளோ பெரிய வளர்ச்சியை, அவ்வளோ பெரிய மாற்றத்தை, அவ்வளோ பெரிய பேரின்பத்தை கொடுக்கும் நண்பர்களே. பொக்கிஷத்துக்குள்ள வந்துருங்க, பேரின்பத்துக்குள்ள வந்துருங்க, அடையாத இன்பத்துக்குள்ள வந்துருங்க. என்ன, நான் வெளி உலகத்துக்குள்ள பேச ஆரம்பிக்கல. இன்றைக்கு நான் என்றைக்கு பேச ஆரம்பிக்கணும் பிரளயமே வெடிக்கும். இந்த செக்ஸுவல் பொசிஷன்லாம் பேசும்போது ஓஷோ செக்ஸுவல் பேசுனதுக்கே பேசு, வெறும் தெரப்பியை சொல்லி உலகம் ஃபுல்லாக ஏமாத்திட்டு இருக்காங்க. நான் அவ்வளோ விஷயத்தை கொடுத்துட்டு இருக்கேன், அனுபவிங்கள் நண்பர்களே. நண்பர்களே, சரி, சுகுமார் சாரையும் பேச வச்சிரும் பாவங்க. 2 சார் நீங்கள் பாண்டியமன் சார் நீங்கள் எக்ஸிட் ஆகியிருந்தால் ஆகிக்கலாம், பாவம் உங்களுக்கு சிரமம். சுகுமார் சார் அவர் கலெக்டர் ரொம்ப முக்கியமான லெவலில் இருக்கார். சில பேருக்கு அவர் மார்ஷியல் ஆர்ட்ஸ், ஃபிட்னஸ் எல்லாம் இருக்குது. ஐயாவுக்கு சில ப்ராப்ளம் இருந்துச்சு, அவர் அதே சொல்லுவார். அவர் 2 நிமிஷம் சொல்லி முடிக்கட்டும் சார். நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் எவ்வளோ உண்மையான மெய்க்கூற்று. எத்தனை ஆயிரம் பேர்களை பார்க்காமே சரி பண்ணியிருக்கேன். இந்த ஜூம்லேயே ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு 42 32 ஏதோ ஜூம் குரூப்பில் வந்தவங்க, நேரடியாக வந்தவங்க. இந்த சுகுமார் சார் 2 அனுபவத்தை நீங்கள் 9:20 அவர் டைம் கொடுத்தேன், அவரையும் முடிச்சிடறேன். அப்புறம் நம்ம ஃப்ரீயாக பேசலாம், நிறைய பேச போகிறோம். இன்றைக்கி ஏகப்பட்ட விஷயம் பேசணும். அதுக்குள்ளே 2 பேர் வரணும், வந்துட்டு பேசுங்க சார். சுகுமார் சார் நீங்கள் பேசுங்க, உங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்க சார். சார் அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நீங்க எல்லாம் ஒரு பாக்கியசாலிகள் சார். எல்லாருமே மிக பூர்வ ஜென்மத்துல செஞ்ச புண்ணியங்கள் பண்ணியிருந்தாதான் இந்த சாரோட கிளாஸுக்கு வர முடியும். இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பா அதை நான் ஆணித்தரமா உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா நான் அப்படிதான் இது உள்ளார வந்தேன். சரி, எனக்கு 52 வயசாயிடுச்சு, திருமணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்தை கடந்துட்டேன். அப்ப இந்த தந்திரா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளார வர்றதுக்கு காரணம் என்னன்னா, நமக்கு சாம்பத்தியங்கிறது போதும், இதுக்கு மேல வேணான்னு ஒதுக்கி வச்ச நேரம். ஏன்னா உடம்பும் முடியல, நான் ஒரு சுகர் பேஷண்ட்டு, கிட்டத்தட்ட ஒரு 18 இயர்ஸ், மோர் தென் 18 இயர்ஸ் ஒரு சுகர் பேஷண்ட் நான். சரி, இதுக்கு மேல இந்த விஷயம் நமக்கு வேணாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டு வேற என்லைட்மெண்ட்டுக்கு சம்மந்தமா போயிட்டு இருந்த ஒரு காலம். அப்பதான் இந்த ஆடு பார்த்து, சாரோட ஆடு பார்த்து இந்த கிளாஸ்க்குள்ளார வந்த பிறகு எனக்குள்ளார ஒரு தனி உற்சாகம் போச்சு. அந்த 6 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு உடனே அன்னைக்கு நைட்டே நான் மாசந்திராக்குள்ளார வந்துட்டேன். அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு சாருடைய ஸ்பீச், அந்த அளவுக்கு ஒரு மோட்டிவேஷன். அதாவது நம்மளை எந்த அளவுக்கு ஒரு மோட்டிவேட் பண்றாரு, நம்மளை கண்டிப்பா நம்ம தரப்படுத்திடுவாரு, நம்மளை மீட் எடுத்துருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் அந்த மாசந்திராக்குள்ளார வந்தேன். இன்னைக்கு உண்மையிலே என்னை மீட்டுட்டாரு சார். அதனாலதான் இன்னைக்கு அனுபவம் சொல்ல எனக்கு உங்களை கூப்பிடுறாரு. என்னை மீட்டுட்டாரு. அதாவது எனக்கு சில எரெக்ஷன் பிரச்சனை இருந்துச்சு, எஜாகுலேஷன் பிரச்சனை இருந்துச்சு. நான் ஒரு சுகர் பேஷண்ட்டு. சரி, நமக்கு ஃபிட்னஸ் குறைஞ்சி போச்சு, இனிமேல் இது வேணாம், நமக்கும் வயசாயிடுச்சு, வேணாம் அப்படின்னு இருந்த ஒரு காலகட்டத்துக்குள்ளார இருந்த என்ன மோட்டிவேட் பண்ணி, அவருடைய மோட்டிவேஷன் தான். அவர் என்ன சொல்றாரோ அதை நான் பிடிச்சிக்கிட்டேன். நான் எப்படியாவது உங்க சுண்டு வரலையாவது நான் பிடிச்சிக்கிறேன் மாஸ்டர் அப்படின்னு. அந்த மாதிரி அவர் சொன்னதுல நான் 100% முடிச்சேன்னா எப்படி இருந்திருப்பேன். நான் என்னுடைய மனசாட்சிக்கு சொல்றேன், நான் ஒரு 50% தான் அதுல நான் என்னால முடிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் அதுவே இன்னைக்கு நல்லாவே எனக்கு மீட் எடுத்துச்சு. இன்னைக்கு பயங்கர நல்ல ஒரு ஃபிட்னஸ் இருக்கு, ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கு. இன்னைக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி அந்த தாம்பத்திய விஷயங்கள்ல இருந்தனோ அந்த மாதிரி இன்னைக்கு நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கோம். இன்னொரு விஷயம் முக்கியமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஆர்கசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சாரு கிளாஸ் அட்டன் பண்ண பிறகுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கு ஒரு புது அனுபவம் அது. ஆர்கசம்ங்கிற விஷயத்த 20 வருஷத்துலதான் தெரிஞ்சுக்கிறோம். திருமணமாகி எவ்வளவோ செக்ஸ் பண்ணி கேட்டு அந்த ஆர்கசம்ங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டது மாஸ்டர் கிளாஸுக்கு வந்த பிறகுதான். அந்த சந்தோஷம், அந்த குதூகலம், இப்படி ஒரு சந்தோஷம் இதுக்குள்ளார இருந்திருக்கு. நம்ம எவ்வளவு வயசை வீணாக்கி இருக்கோமே, நம்ம ரொம்ப லேட்டா சார் கிளாஸ் நம்ம கிடைச்சிருக்கேன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். உண்மையிலே சின்ன வயசுல நீங்க எல்லாம் வந்திருந்தீங்கன்னா மிகப்பெரிய பாக்கியசாலிகள். அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னொரு விஷயம், அவர் சார் சொல்ற விஷயம் என்னன்னா, அவர் என்ன சொல்றாரோ அதை பிடிச்சிக்கிங்க. அவர் மதன காமபால் எனக்கு ரொம்ப கை கொடுத்துச்சு. அதே மாதிரி ஒரு தைலம், ஆண்குறி ரெடி பண்றதுக்குரிய தைலம், அது ரொம்ப பக்காவா எனக்கு ரிசல்ட் கொடுத்தது. அதெல்லாம் நான் செஞ்சேன். அதே மாதிரி சார் ஒரு டாஸ்க் கொடுத்தாரு, 108 நாள் நீங்க ஜாகிங் பண்ணணும், புல்லட் ப்ரூஃப் கார்ட் வரணும் அப்படின்னு சொல்லி. அது என்னால முடியலதான், இருந்தாலும் மாஸ்டர் நினைச்சுப்பேன். என்னால எந்த விஷயம் முடியலையோ அப்ப மாஸ்டர் நினைச்சுப்பேன். அவரோட ஸ்பீச் எனக்குள்ளார மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க செய்யுங்க செய்யுங்க செய்யுங்க, உங்களால முடியும் அப்படின்னு சொல்லி. ஆனா கண்டிப்பா என்னால முடிஞ்சது. கிட்டத்தட்ட அவர் 108 நாள் சொன்னாரு, நான் 150 நாள் ஓடுனேன். நல்ல அந்த ஃபிட்னஸ், ஹார்ட் ஃபங்க்ஷனிங்கு, நல்ல அந்த அந்த இதெல்லாம் நல்லாவே வந்துச்சு. நல்ல ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆச்சு. நல்ல அது எனக்கு புத்துணர்ச்சி கிடைச்சது, நல்ல ஃபிட்னஸ் கிடைச்சது. அதெல்லாம் இந்த கீகல் யோகா அதெல்லாம் ரெகுலரா பண்ணிக்கிட்டே வந்தேன். உண்மையிலே இன்னைக்கு நல்ல ஒரு ஃபிட்னஸ் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா, நான் ஒரு சுகர் பேஷண்ட் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்.
பட் எனக்கு நிறைய டோசேஜ் அதிகமாகிட்டே இருந்துச்சு. பட் இந்த ரன்னிங்லாம் போயிட்டு இந்த யோகாலாம் பண்ணி அவர் சொன்ன உணவு முறைகளை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி இந்த எண்ணெய் குளியல், அதுக்கு மேலாம் எண்ணெய் தேய்ச்சலாம் நான் குளிக்கிறது இல்லை. அது குளிச்சதே கிடையாது. அதெல்லாம் பல வருஷம் ஆயிடுச்சு. சாருக்கு சொன்ன பிறகுதான் நான் அதெல்லாம் ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் இந்த உடம்பு வந்து உண்மையிலே இன்னைக்கு நல்ல ஒரு ஃபிட்னஸ் வந்திருக்கு. உண்மையிலே என்ன நல்லா மீட்டெடுத்திருக்காரு சார். எங்களுக்கு சந்தோஷமான உலகத்தை கொடுத்திருக்காரு. உண்மையிலே சாருக்கு கோடான கோடி நன்றியை நான் போன சொல்ல சவால் கடமைப்பட்டிருக்கேன். புல்லட் ப்ரூஃப் கார்ட்ல தான் இவ்வளவு 108 நாள் புல்லட் ப்ரூஃப் கார்ட்ல தான் இதை பண்ணீங்க. இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு வஜ்ரதேக வஜ்ரோலி ஆமா சார், கண்டிப்பா சார். அதையும் இப்ப பண்ணிட்டு அதையும் இருக்கேன் அட்டன் சார். பண்ணணும்னு சொல்லுங்க. ஆமா சார், அந்த வஜ்ரதேக பயிற்சி இன்னைக்கு நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அந்த உண்மையிலே இதுலயும் ஒரு நல்ல ஒரு அச்சீவரா நான் வருவேன், கண்டிப்பா வருவேன். பட் இதுல என்னன்னா இன்னொரு விஷயம் நான் சொல்ல விட்டுட்டேன். அதாவது சுகர் பேஷண்ட்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த அதாவது இதெல்லாம் நான் இந்த லைஃப் சைக்கிள்குள்ளார வந்த பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா சுகர் பயங்கர கண்ட்ரோல் ஆயிடுச்சு. பட் எனக்கு வந்து இடையில ஷிவரிங் வர ஆரம்பிச்சது. இது என்ன, ஏன் அப்படி வருது, ரொம்ப சுகர் லோ ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது, சார் உங்களுக்கு ரொம்ப சுகர் லோ ஆகுது சார், என்ன சார் பண்றீங்க, லைஃப் சைக்கிள் ஏதாவது என்ன சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னு என்ன வித்தியாசமா கேட்டாரு. சார் வேற ஒன்றும் லைஃப் சைக்கிள்லாம் ஒன்றும் பண்ணல சார், நான் டயட்லாம் அதே தான் டயட் பண்றேன், அப்படியே தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு, கொஞ்சம் எக்ஸசைஸ் அது இது கொஞ்சம் போயிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு. பரவாயில்ல, நல்ல கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு சார். நீங்க வந்து டோசேஜை குறைச்சலாம், மாத்திரை நிறுத்தி சார். எனக்கு இன்னைக்கும் வந்து நல்ல கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அடுத்து கடைசியா ஒரு கேள்வி சார். நீங்க என்கிட்ட வரும்போது சார் எனக்கு வந்து முதல் பிரச்சனை இருக்கு, நான் இந்த கிளாஸ் வரலாமான்னு டவுட்ல வந்தீங்க. ஆனா இருந்தாலும் உங்க மேல உள்ள சரணாகதியில, உங்க மேல நம்பிக்கை, நீங்க குரு வாக்கே வேத வாக்குன்னு 7 நாள் வகுப்புல சரணாகதியோட வந்தீங்க. உங்க அப்ப கண்டிப்பா வந்து சார். உங்களால எத்தனை பக்கிங் பண்ண முடிஞ்சு, இப்ப எத்தனை பக்கிங் பண்ண முடியும், இப்ப எத்தனை ஸ்டேஜ் முடிச்சிருக்கீங்க, உங்க பம்பிங்கோட அளவை எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க அதை சொல்லுங்க. பம்பிங்னா கீச் அடிக்கிறது. ஆமா சார், பம்பிங்னா முன்னாடி நான் அப்ப வந்து ஆரம்பத்துல பண்ண பம்பிங் இப்ப இருக்கு சார். எனக்கு நல்லா நல்ல பம்பிங் இருக்கு. இப்ப இடையெல்லாம் அந்த அளவுக்கு பம்பிங் இல்ல. பட் இந்த பக்கிங்கோட அளவு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு, இப்ப எவ்வளவு இருக்கு, பக் எவ்வளவு நேரம் பண்ண முடியுது சார்? முன்னாடி எனக்கு வந்து அந்த பிரச்சனை இருந்ததுனால என்னால பண்ண முடியல சார் முன்னாடி. இப்போ அந்த மாதிரி இல்லை. இப்போ வந்து நான் தான் ஆர்கசமே, மல்டிபிள் ஆர்கசமே வந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து 45 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் இன்னைக்கு 1 ஹவர் அந்த மாதிரி கூட நீண்டு போயிடுது இன்னைக்கு. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் சார். நான் ஆரம்பத்துல இருந்த சந்தோஷத்தை விட இப்போ பல மடங்கு சந்தோஷத்துல இருக்கும் சார். அந்த ஆர்கசனா என்னன்னே தெரியும். இன்னைக்கு பல முறை இந்த ஆர்கசம் கிடைக்குது எனக்கு. அவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஒரு வித்தியாசமான ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கீங்க சார். அதெல்லாம் இந்த கிளாஸ் வந்த பிறகுதான் சார் எங்களுக்கு கிடைச்சது. இந்த சந்தோஷத்தை நீங்க இதுக்கு உள்ளார வந்தவங்க எல்லாரும் அனுபவிக்கணும்னு அந்த பிரபஞ்சத்திட்ட நான் கேட்டுக்கிட்டு விடைபெறுறேன் சார். இன்னைக்கு இல்ல சார், போன கிளாஸும் சரி, இந்த கிளாஸும் சரி, அப்படியே அப்படியே வச்சுட்டீங்க சார். அதாவது சொல்லுவாங்க இல்லையா, திருவாசகத்துக்கு உருவாதார் யாரும் இல்லைன்னு, அந்த மாதிரி உங்களுடைய திருவாசகம் மாதிரி இருந்துச்சு சார். 2 கிளாஸுமே அப்படிதான் சார் இருந்தது. நீங்க அதாவது உங்களாலேயே அதை ஸ்டாப் பண்ண முடியல சார். அதாவது கிளாஸை வந்து ஸ்டாப் பண்ணவே முடியல. அப்படிதான் போயிட்டு இருந்தீங்க நீங்க, அந்த லெவல்ல போயிட்டு இருந்தீங்க. அதாவது குரு சரணாகதிங்கிற தத்துவத்தை வந்து எத்தனை முறை எந்தெந்த விதெல்லாம் எப்படிலாம் வந்து விளக்க முடியும், அப்படிலாம் சொல்லி கொடுத்தீங்க சார். அந்த குரு சரணாகதி தான் சார். இன்னைக்கு வந்து ஒரு விஷயத்துக்குள்ளார வந்துட்டோம் அப்படின்னா நம்ம சரணாகதி அடைஞ்சிடும். அப்பதான் அந்த பிரபஞ்ச ஈர்ப்பு நமக்கு இருக்கும், அந்த கனெக்டிவிட்டி கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்காவே அந்த சக்தியை நம்ம பெறக்கூடிய ஒரு நிலை நமக்கு கிடைக்குங்கிற விஷயத்த வந்து ரொம்ப அருமையா, ரொம்ப அழகா நீங்க எப்படிலாம் வந்து உங்க அனுபவம் இருந்துச்சோ அந்த அனுபவத்தை பூரா கொடுத்துருந்தீங்க சார். அதெல்லாம் பெரிய பாக்கியம் சார் எங்களுக்கு. இந்த மாதிரி அனுபவங்களும் இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சும் ஒரு சந்தோஷமா நாங்க இருக்கிறதுக்காக யாரு சார் பேசுவாங்க? உண்மையிலே நாங்கெல்லாம் பாக்கியசாலிகள் சார். அதே மாதிரி நீங்களும் எல்லாருமே பாக்கியசாலிகள் தான். கண்டிப்பா இதெல்லாம் நீங்க அனுபவிக்கணும்னு இந்த நேரத்துல இறைவனை வேண்டிக்கிட்டு விடைபெறேன் சார். ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப வாழ்த்துக்கள் சார். வாழ்வுடன் ஆசீர்வாதத்துல, பரம்பொருள் ஆசீர்வாதத்துல சுகுமார் சார் மேலும் 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 வளர்ந்து பெருங்கெடுத்து பேரெடுத்து நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நான் ஆரம்ப கிளாஸ்ல அறிமுகம் உங்க ஃபக்கிங்கோட அளவையும் பம்பிங்கோட அளவு தான் ஜாஸ்தி. 7 வாட்டி ஃபக் பண்ணக்கூடிய மனிதரை இன்று 700 வாட்டி ஃபக் பண்ண வச்சு, என்னுடைய 12-13 ஸ்டேஜில் இப்படி போகும், அந்த ஸ்டேஜில் பண்ண வச்சு இன்னைக்கு வந்து மல்டிபிள் ஆர்கசம் 5 நிமிஷம் கூட நான் எடுத்து உள்ள நுழைச்சாலே வர முடியாதவர்களை 50 மணி 50 நிமிஷம் பண்ண வச்சேன்னு சொன்னார் சார். அவர் ஒரு பெரிய பொறுப்புல இருக்கார், ஒரு கலெக்டர் ஆகணும், நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கார். அவர் வந்து அனுபவம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. பாண்டிய மன்னன் மிகப்பெரிய கோடீஸ்வரன். பாண்டிய மன்னன் வந்து பார்த்தீங்கன்னா
அவ்வளோ பெரிய பிசினஸ் பண்ணிட்டு அவர் வந்து இங்க வந்து உங்கள்ட்ட பேரே பாண்டிய மன்னன், நான் சக்கரவர்த்தி அரசாதி அரசன் உங்க ராஜராஜ சோழன் மாதிரி வாழணும்னு பரமையா பேசுறதுல சொல்லுங்க. ஆகவே நண்பர்களே, இதெல்லாம் கிடைக்காத பேரின்பம், கிடைக்கற்கனிய பேரின்பம். ஆகவே நண்பர்களே, என்னுடைய அருளாசியும் இறைவனோட அருளாசிலும் மோசியோட சில அருளாசிலும் இந்த அற்புத நிலை, ஆனந்த நிலை நீங்கள் அணுவாக அனுபவித்து ஜெயிக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொள்கின்றேன் நண்பர்களே. ஆகவே நண்பர்களே, இப்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீர்கள் என்றால் அற்புதமான, ஆனந்தமான, ஐஸ்வர்யமான உடலுறவு முறைகள். சார் நீங்க லெஃப்ட் ஆகிற அந்த அனுபவத்தை சொல்ல வந்தவங்க டைம் ஆயிடுச்சுன்னா லெஃப்ட் ஆகிங்க, இருக்கிறதா இருங்க, அது உங்களுடைய சொந்த. நண்பர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. உங்களுக்கு நம்ம சார் கேட்போம், பெண்ணை பொறுத்தவரை ஃபோட்டோ போடுங்க. பெண்ணை பொறுத்தவரையிலும் என்ன சொன்னேன், பெண்ணை பொறுத்தவரையிலும் என்ன சொன்னேன் அப்படின்னா, பெண்ணோட யோனியில எங்க இருக்கு, பெண்ணோட யோனியில வந்து கில்டோரஸ்ல வந்து லைட்டா ஆட்டம், அப்படி லைட்டா நான் டெக்னிக்கெல்லாம் சொல்லி கொடுத்து அதை எப்படியாச்சும் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அந்த யூனிக்குள்ள போயிட்டு லைட்டா அந்த சிம்டம்ஸ் எல்லாம் பண்ண அந்த 4000 நரம் முடிச்சு அந்த ஆண்டு 8000 நரம் முடிச்சு 8000 பேரின்ப அனுபவத்தை அவங்க அனுபவிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஏ ஸ்பாட் இருக்கு, ஜி ஸ்பாட் இருக்கு, நிறைய சொல்லிடுவாங்க. ஆணுக்கு இங்க இருக்கின்றது. செந்தில்குமார் சார் உங்களை தான் கேட்குறேன், ஆணுக்கு ஆர்கச பாயிண்ட் எங்க இருக்கு? இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டுங்க. இப்போ அதான் விடை காண போறேன். அதுக்கப்புறம் இந்த சக்தி நிலையை கஜமுக சுவாசத்தின் மூலமா எப்படி மேலே ஏற்ற போறோம் சார்? இந்த கஜமுக சுவாசம் அது இதெல்லாம் சொல்லி இப்படி ரிஸ்கா கொடுக்க போறீங்களா அப்படிங்கிறதுல ஆனந்த சேனதியாக ரொம்ப சிம்பிளா யதார்த்தத்துக்கு பொருந்தி வர மாதிரி நம்ம தியாகராஜன் சார் என்ஜாய் பண்ண மாதிரி ஒரு அருமையான பொசிஷனை சொல்ல போறேன். சொல்லுங்க சார், சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க, சொல்லுங்க. குரூப்ல போட்டோ போட்டிருந்தீங்க அந்த இடத்தை. அது எனக்கு சொல்ல தெரியல. சீக்கிரம் சொல்லுங்க, எந்த இடம் சீக்கிரம் சொல்லுங்க. டைம் இல்ல சார், வெயிட் இன்னும் ஒரு 5 நிமிஷம். அந்த மொட்டுக்கு பேக் பகுதியில இருக்கிற மொட்டுக்கு பேக் அங்கதான் நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க. அதை சும்மா செக்ஸுவலா இதுவா சொல்லியிருக்கேன். அதாவது வந்து செக்ஸுவல் பொசிஷனா சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல இந்த ஆர்கச பாயிண்ட் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் சார். அது இல்லை சார், அது வந்து இன்னும் கீழே வந்து இந்த இடத்துல ஒரு மோட்டர் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பெர்காடியம் செல், பெர்காடியம்ங்கிறது ஆண்குறியோட 2 விதப்பீங்கன்னா ஆண்குறி இங்கே தான் ஆரம்பிக்கும். அதாவது எங்கன்னு கேட்டீங்கன்னா ஆனஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல கீழே தடை பாருங்க, அந்த ஒரு நரம் மாதிரி ஓடும், அது நரம்பு. அந்த நரம்பு வந்து ஊசிமணி வாசி மாதிரி இந்த இடத்துக்கிட்ட வரும். ஒரு ஓம் போட்டு இன்னொரு படம் போட்டிருப்பேன், இந்த பிடரிக்கண் ஊற்ற நுழையிற மாதிரி, இந்த ஜீசஸ் மாதிரி இந்த ஓம் போராடி இந்த பிடரியில வந்து ஒரு ஊசி போட்டு, இந்த பிடரியில ஒரு ஊசி, இங்கே ஒரு ஊசி வச்சா அது ரெண்டும் மேல் அன்னத்தை அப்படி மேல தடவினீங்கன்னா அந்த மேல் நாக்குல வந்து ஒரு பாயிண்ட் இருக்கும். மேல் நாக்குல இப்படி பண்ணி பாருங்க, கூசும், மேல் நாக்கு கூசும். 2 நிமிஷம் பண்ணுங்களேன், மேல் நாக்கு கூசுதா இல்லையான்னு பாருங்க. 2 நிமிஷம் பண்ணுங்க, மேல் நாக்கு கூசு. சார் மேல் அண்ணன் கூசுதா சார்? மேல் அண்ணன் அந்த பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சூலாயுத மாதிரி மூன்று நரம்புகள் இருக்கும். சூலாயுத மாதிரி 3 நரம்புகள் இருக்கும். அதான் சூலாயுதத்தோட வேலோட தத்துவம். இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் வந்து ஒவ்வொரு தத்துவம், இந்த காண்டிபத்தோட கத்துவத்தோட இதெல்லாம் ஒவ்வொரு தத்துவங்கள். அது மாதிரி அந்த பாயிண்ட் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் கொஞ்சமா கஜமுக சுவாசத்தின் மூலியமா நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். விந்தை கீழ் நோக்கி செலுத்தினால் அது போகும், விந்தை மேல் நோக்கி ஏற்றினால் அது தாந்திரிக போகும். 400 வருஷமா 40 வருஷமா கீழே கொட்டிக்கிட்டே இருக்கீங்க தான் அறிமுகத்தில் சொன்னேன். நீங்க ஒரு உடற்பயிற்சியின் மூலியமாக, நான் சொல்லும் கஜமுக சுவாசத்தின் மூலியமாக ஆண்குறியை சுவாசம் பண்ணி அமிர்த பார்க்கடலில் கடையிற மாதிரி நிறைய டெக்னிக் இருக்கு. சொல்லும் போது அந்த சக்தியை மட்டும் ஓஜோசா டக்குன்னு இழுத்து அந்த மேல் எண்ணத்தில் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி, வேதாத்திரி மகரிஷி சொல்கிற காயகல்பம் கிடையாது, அப்படி இழுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நரம்பை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி அது மூலாதாரம், அது நம்முடைய பேஸ் சக்கரா, அதுக்கப்புறம் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், சுவத்தி, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உடும்பை உரிச்சிங்கன்னா அந்த பாதரச ரசமானியில் அந்த கொத்தனார் வச்சுருப்பாங்க, போயிட்டு வரும் பார்த்தீங்களா, அது மாதிரி உடும்பை உரிச்சிங்கன்னா ஒயிட்டாக உயிர் போயிட்டு வரும். அது வந்து அதோட மினியேச்சர் பண்ணிங்கன்னா ஒரு ரோமத்தை 1 கோடி மடங்காக வெட்டினா எவ்வளோ மைனூட்டாக இருக்குமோ அவ்வளோ மைனூட்டுங்கிற திருமூலர். அதை வந்து அப்படியே வந்து கொக்கி மாதிரி இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து என்ன பண்ணோம்னா ஒரு சாலை மாதிரி, ஒரு மொட்டு மாதிரி, உங்களுக்கு பருவ வரும்ல, அது மாதிரி வந்து எல்லாரும் அதை சுவைச்சிருக்கின்றார்கள். விந்தை கீழ் சுவைச்சிங்கன்னா சிற்றின்பம், விந்த மேல் நோக்கி சுவைத்தீர்கள் விந்து ஓஜோசா மாதிரி தேவ அமிர்தமா, அதான் அமிர்த பார்க்கடல் நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த மேல் எண்ணத்துல 4 சொட்டு சுவைச்சிங்கன்னா மனோன்மணி சக்கரம் என்று சொல்வார்கள். அந்த மனோன்மணி சக்கரம் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த அண்ட பிராபரத்தை, இந்த விஸ்வரூப தரிசனத்தை, இந்த உலக தரிசனத்தை பார்க்கலாம். இந்த மேல் எண்ணத்தில் 3 ஓட்ட மாதிரி வரும். அந்த 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 அதில் ஒன்று உடஞ்சி லைட்டாக ஊற்றணும். அந்த ஊற்றிடுச்சு அப்படின்னா பெண்ணோட யூனியில் கிளிட்டோரஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எனர்ஜி பாக்கெட்ஸை அப்படியே போர்ப்ளை பண்ண எனர்ஜியாக டக்குன்னு உடையும். அது என்னோட யூனியில் வச்சுருக்கான் ஆண்டவன், ஆணுக்கு மேல் எண்ணத்தில் வச்சுருக்கான். அதுதான் விஸ்வரூப தரிசனமாக பெருமாள் காமிச்சது, கிருஷ்ணர் வந்து மகாபாரதத்தில் காமிச்சது. இந்த மேல் எண்ணத்தில் 3 மொட்டு வரும். இது வந்து கஜமுக சுவாசனம். ஒரு 6 மாதம் பொழுதுல ஆணுடைய ஆர்கசம் ஆண்குறியோட மொட்டுல 4000 மடங்கு இருக்கு. மேல் எண்ணத்தில் 4 லட்சம் கோடி மடங்கு இருக்கு. அதெல்லாம் எப்போ அனுபவிக்கிறது? அதெல்லாம் இப்போ தான் அனுபவிக்கும். அது என்ன சார் கதை? மேல் எண்ணத்தில் 3 சுட்டு சுகம், இதெல்லாம் வாய்ப்பு இருக்கா சார்?
நீங்கள் 18 வயசை கடந்தானே வந்துடுறீங்க, 14 வயசை கடந்தானே வந்துடுறீங்க, நல்லா சுற்றிட்டு இருப்பீங்க. 15-16 வயசில் இங்கெல்லாம் பருவா வருமா வராதா? உங்கள் குரல் மாறுமா மாறாதா? மாறுனுச்சா மாறலையா? டெஸ்ட்ரோஜன் சுரக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன குரல் மாறிட்டு மூஞ்சி ஃபுல்லாக பருன்னு அது என்ன சார்? டெஸ்ட்ரோஜன். டெஸ்ட்ரோஜன் ஒரு சுரப்பு சேர்ந்துச்சுல, மூஞ்சி ஃபுல்லாக பரு வந்துச்சுல, அதை நம்புகிறோம்ல. அது மாதிரி இந்த ஆன்மீக பிராக்டிஸில் பண்ணது உள்நோக்கி ஒரு 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 எனர்ஜி பெட்டாக மாதிரி வரும் நண்பர்களே. இதைத்தான் எல்லா சித்தர்களும் மனோன்மணியம் என்று வேதா தெரியுது நல்லா மனோன்மணியம் தவனே வச்சிருந்திருப்பதெல்லாம் எடுத்துட்டார் 30-40 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் எங்கள் குருநாதர் பரஞ்சோதி மகான் இதை அருமையாக சொல்லியிருக்கார். பரஞ்சோதி மகான் சொல்லி எல்லா சித்தர்களும் சொல்லியிருக்கின்றார். இந்த குரூப்பில் யாராச்சும் ஒருத்தர் டெடிக்கேஷனாக நான் வந்து இலைத்தந்திரால நான் வந்து இந்த அற்புதமான பயிற்சியை நான் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை ட்ரெயின் பண்ணுறேன். வஜ்ரதேக பயிற்சியில் மனோன்மணி கஜமுக சுவாச பயிற்சியும் இந்த இதில் ஆட் பண்ணலான் இருக்கேன். இது போனஸ், உண்மையிலேயே போனஸ். ஒரு 6 மாத காலம் நான் ஸ்பிரிச்சுவலில் பல காலமாக பல நேரத்தில் முயற்சி பண்ணிட்டேன் சார். எனக்கு உடம்பு எது சார், உடம்பை குளிர்ச்சி பார்க்கணும், உடம்பை மைனஸ் பண்ணணும், குரு இல்லாத பால் குருவோட நேரடி பார்வையில் மட்டும்தான் அதை பண்ணணும் சார். இந்த அம்புக்கெல்லாம் நான் வரல. கந்தன் சார் சொல்கிறார் நல்ல ஒரு செக்ஷுவல் மெத்தட் சொல்லுங்கள், என்ஜாய் பண்ணுற வாழ்க்கையை கொண்டாடுற நான் லௌகிக வாழ்க்கையிலே இருக்கேன் அப்படின்னா இந்த 52 வகையான எண்ணெய் குளியல்களும் 52 வகையான உடலுறவு முறைகளை இப்போ செய்வதற்கு அற்புதமான ஆனந்த சயன தியானம், ஆனந்த சயன தியானம் என்ற அற்புதமான உடலுறவு முறையை இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஆனந்த சயன தியானம். அது என்ன சார் ஆனந்த சயன தியானம்? நன்றாக புரிந்து கொள்ள நண்பர்களே. நேற்று அருமையாக ஃபோர் ப்ளே பண்ணி நல்ல ஒரு 45 மினிட்ஸ், அவர் பேர் என்ன தியாகராஜன், நல்லா வந்து 1000 தியானம் கால் கட்டவரிலேருந்து மேலே வரலும் பண்ணி ரொம்ப சந்தோஷம் சார். ஒரு குரூப்பில் ஒருத்தனாச்சும் 2 பேரும் பண்ணி பார்த்துருவாங்க, அதை பண்ணிட்டார். 15 பேரும் பண்ண முடியலைனாலும் ஒருத்தனாச்சும் பண்ணிட்டார். பண்ணி அதை என்ஜாய் பண்ணி காலையில் அவங்க இன்றைக்கே வைக்கப்பட்டார். நேற்று என்ன போல்ட்டாக மாவும்னாரு, இன்னைக்கு அப்படியே அப்படி வைக்கப்பட்டுட்டு நில்லுறாரு இதுலேயே. இப்போ அந்த உடலுறவு முறையை இன்றைக்கி பண்ணுங்க. நேற்று என்ன தேய்ச்சி எலுமிச்சம்பழம் இன்றைக்கி தான் குளிச்சிட்டிங்க, நாளைக்கு அதை பண்ணணும். மற்ற மாசந்திரா இலை தந்திரால் நாளைக்கு பண்ணுவீங்க, இன்றைக்கி நீங்கள் பண்ணிவிடுங்க உடலுறவு முறைகள் ஆனந்த சயன தியானம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நல்லா தலை 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 சில 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 அப்படியே அழகாக ஃபோர் ப்ளே பண்ணி பெட்டில் கிட்டில் எல்லாத்தையும் பண்ணி அப்படியே வல்லுங்க. இப்போ நல்லா கவனிங்க. கிரண் நந்தகுமார், நீங்கள் ஸ்பெஷல் வேர்ல்டுலே சுப்பன்கில் அபிஷேக் சர்மா சூரியவம்சி மாதிரி பிரில்லியண்ட்டான குழந்தைகள் பிறந்து கொண்டு இருக்கின்றது. அதுக்கு என்னென்னா ஸ்பெர்ம் பீச் எடுக்கணும். 25 வயசில் அருமையாக வந்துடுங்க. நான் சொல்கிற மாதிரி 3 இது மாதிரி 132 ஆண் குழந்தைகளை பிறக்க வைத்திருக்கின்றேன். பெண் குழந்தை வேணா இடது பக்கம் விடணும். 9 வாட்டி ஸ்பெர்ம் ரிலீஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு பிசிஓடி பிரச்சனை இல்லைனாக்கா, வேறு ஏதாச்சும் மென்சஸ் பிரச்சனை இல்லைனாக்கா அடுத்த வருஷம் அவங்களுக்கு குழந்தை கையில் நிற்கும் கூட கிரண். இது மாதிரி குழந்தை இன்டெலிஜென்ட் டோனி மாதிரி, தெண்டுல்கர் மாதிரி, சூரியவம்சி மாதிரி, சுப்மன் கில் மாதிரி, ஒரு சூப்பர் டூப்பர் அபிஷேக் சர்மா மாதிரி, ஒரு சூப்பர் டூப்பர் சுந்தர் பிச்சை மாதிரி, எலன் மாஸ்க் மாதிரி சூப்பர் டூப்பர் குழந்தையை பெற்றெடுப்பது எப்படி, சூப்பர் ஹீரோவை பெற்றெடுப்பது என்பது எப்படிங்கிறது மாதிரி உலகத்தை ஆளக்கூடிய மாமன்னர்களை பிறக்க வைப்பது எப்படிங்கிறத நான் வந்து மாசந்திரா இலை தந்திரால சொல்லி கொடுத்துட்டு நண்பர்களே. இப்பொழுது இந்த தந்திரம் ஆனந்த சாயனது இதெல்லாம் கேள்விப்பட்டீங்களா? வாழ்க்கையில் இதெல்லாம் அனுபவிச்சு பார்த்துட்டீங்களா? இப்பயும் வந்து சம்சன் இதை என் வாழ்க்கையில் செல்வி பாட்டுன்னா அந்த ஆண்டவனோட காப்பாற்ற முடியாது. இது மாதிரி 52 ஸ்டேஜஸ் வெரைட்டி நாளைக்கு சொல்லி தரப்பேன். நான் 8 ஸ்டேஜில் வந்து லாக் பண்ணி எப்படி என்ஜாய்மெண்ட் கொண்டாட்டத்தை கொண்டு வருதுங்கிறத அடுத்த நாளைக்கு அதை சொல்லி தரப்போகிறேன் நண்பர்களே. இப்பொழுது யாராச்சும் ஒருவர் இன்றைய அனுபவத்தை சொல்லுங்கள். இந்த உடலுறவு முறை புரிஞ்சிச்சா புரியலையா? முக்கியமாக செந்தில்குமார் சார், இந்த உடலுறவு முறை ஆனந்த செயல் தியானம்ங்கிற அற்புதமான உடலுறவு முறை புரிஞ்சிச்சா சார்? இது புரிஞ்சுது சார். பெரிய சேலஞ்ச் தான், நீங்க சொல்ற அளவுக்கு எல்லாம் பண்ண முடியுமாங்கிறது. உங்க வயசு என்ன சார்? உங்க வயசு என்ன? 51. உங்களுக்கு உங்களோட சீனியர் உங்களோட சீனியர் இப்போ செஞ்சுட்டு போயிட்டாங்க. 52 வயசுல எரக்டல் பிரச்சனையோட முதல் பிரச்சனையோட வந்து இதோட டாப் போஸ்ட் செக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்களே. இந்த ஒருத்தர் 55 வயசுல ஒரு அனுபவம் சொல்லிட்டு இருக்காரு, 57 வயசுல வந்து அனுபவத்தை சொல்லிட்டு இருக்காரு. ஏன் உங்களால முடியாது? என்ன நம்பி முடியும். அதான் அந்த பிராக்டிஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்தாரு. அது இல்லாம நீங்க ஈஷாவில இருந்து அடவாளம் பண்ணி உடம்பு பிராக்டிஸ் பண்ணி சார் நான் சொல்றேன் அனுபவிக்கல சார், ஒண்ணுமே அனுபவிக்கல. போய் சொல்லக்கூடாது. 2000 வாட்டி 4000 வாட்டி சும்மா பண்ணி ஒரு குழந்தைய பத்தி மிஷினா குழந்தை பக்கிற இயந்திரமா பயன்படுத்துறீங்க. ஸ்பேமை வேஸ்ட் பண்ணிடுறீங்க சார். நீங்க உண்மையிலேயே ஆன்மீகத்தில் முன்னேற வேண்டும், உண்மையிலேயே ஞானத்தில் முன்னேற வேண்டும், உண்மையிலேயே பரம்பொருள் அடைய வேண்டும், உண்மையிலேயே பேரிசு தாட வேண்டும். அந்த கிளைமேக்ஸ்ல அப்படியே 1000 மின்னல் 1000 மீட்டி எடுக்கிற அப்படியே சொல்றாரு. அப்படியே ஆனந்த பரவச நிலையில அப்படியே ஃபக் பண்ணி அப்படியே பீக் அடிச்சு நிலத்துக்கு அப்புறம் அப்படியே நோ மைண்ட் எயின்ஸ்டீனோட ரிலேட்டிவிட்டி தியரி அங்கே தான் வருவீங்க. செக்ஸ் பண்ணி முடிக்கிறது இல்லை, செக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நல்ல ஏசியை போட்டு குழுன்னு நறுமணத்தோடு இருக்கும்போது மார்பகத்தை விரிச்சிட்டு மூஞ்சி அந்த இடத்துல புதைச்சி கட்டி பிடிங்க சார். அதான் சார் நோ மைண்டு, அதுதான் சார் என்லைட்மெண்ட், அதுதான் சார் பரம்பொருள்.
அந்த லெவலில் நீங்கள் சுஜலா அந்த சொர்க்கத்தில் பேரின்பத்தில் பரமானந்தத்தில் பாரானந்தத்தில் உச்சபட்ச ஆனந்தத்தில் இருக்கக்கூடிய அனுபவத்தை அனுபவிக்க வைப்பேன். இப்போ தானே அவர் சொன்னார், ஒரு மாசில் அடிச்சுக்காரு, ஒரு வருஷமாக இருந்துட்டு இந்த ஸ்டேஜ் சொன்னார் பார்த்தீங்கன்னா, இந்த மார்பகத்தை விரிங்க, கட்டிப்பிடிங்க. அந்த நோமின் ஸ்டேஜில் அப்படியே இருக்கும்போது ஐயோ என்னுடைய காதல் என் அதிகள் இருந்தால் ஒரு யுகமும் ஒரு நிமிடமாக போகுமே அப்படிங்கிற என்சியோட ரிலேட்டிவிட்டி தெரியும். என்னுடைய எதிரிகிட்ட கீழே இருந்தா ஒரு யுகமும் ஒரு நொடியும் ஒரு யுகமாக போகுமேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு யுகமாக இருந்தாலும் பெண்ணுடைய நீங்க முத பெண்ணுடைய மார்பகத்தை தான் பால், அம்மாவோட பால் குடி தான் அதை விரிச்சுட்ட சொர்க்கத்தோட உச்சம். நான் சொன்னேன் சார், இந்த இப்படி 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 இப்படிலாம் ஏன் பெரட்ட சொல்றேன்னா, அப்படி பெரட்டும் போது தான் நரம்பு அப்படியே முட்டச்சு வந்து பீச்சு அடிக்கும் போது தான் சாலிச்சுன்னு 4 பக்கம் ஷவர். 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் ஷவரில் பார்த்தீங்கன்னா 4 பக்கம் பீச்சு ஷவர் அடிக்கிறது வித்தியாசமாக, அதுக்கே கோடிக்கணக்கில் அப்படி அடிக்கும். அது மாதிரி பிரெயின்குள்ள 4 பக்கம் செலட்டோனின், மெலட்டோனின், சென்டோவின்கள், டோபமைன், ஸ்பாம் எல்லாம் ஒரே நேரத்தில் அவங்களோட யூனிக்குள்ள ஒரே நேரத்தில் அடிக்கும்போது சொர்க்கத்தில் நிற்க வைப்பேன் சார். இது மாதிரி 52 ஸ்டேஜ் இருக்குது சார். இந்த மாதிரி ஒரு ராஜா வாழ்க்கையை எந்த அம்பானி மோனம், அதானி மோனம், கோடி செய்ய அவனும் அனுபவிக்கல சார். உங்களை அனுபவிக்க வேறு சார். எல்லாம் நான் அனுபவிச்சுட்டேன், எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் நான் பார்த்துட்டேன்னு சொல்லி உங்களே ஏமாற்றிக்கொள்ளாதீங்க. அல்பத்தனமாக இத்தனோண்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு உங்கள் என்ஜாய்மெண்ட்டை விட்டுறாதீங்க, உங்கள் கொண்டாட்டத்தை விட்டுறாதீங்க. இதெல்லாம் ஒரு காசே கிடையாது, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இன்னைக்கு ஓப்பனாகவே போட்டேன். 8 வருஷமாக தான் ஃபீஸ் வாங்கிட்டு இருக்கேன். அதே நண்பர்களே, இப்பொழுது இதில் ஆணுடைய ஆர்கசம் எங்கே, பெர்கார்டியம் என்ன, அது எங்கே இருக்குது அப்படிங்கிற மனோன்மணி சக்கரத்தை பற்றி பார்த்தோம். 2வது நிலையில் ஆனந்த சேன தியானம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான விஷயத்தை பார்த்தோம். 3வது செஷனில் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, குரு சிஷ்ய உறவுகள் அப்படிங்கிறது எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில், எப்படியாப்பட்ட சரணாகதியில் இருந்தால் ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். நீங்கள் எப்படியாப்பட்ட இன்பத்தையும் எப்படியாப்பட்ட பேரின்பத்தையும் எந்த மாதிரி பர்பஸ்க்குள்ளே நீங்கள் வந்தீங்க அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. மகாபாரதத்தை சொல்லி கதையை முடிக்கிறேன். மகாபாரதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் இருக்கின்றான். நண்பர்களே, இன்றைக்கு நாளைக்கு கிரெடிட் கார்டு பிரச்சனை, சம்பள பிரச்சனை, உங்களுக்கு 1000 எதிரிகள் போய் என்னென்னமோ பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. நீங்கள் கார் ஓட்டிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு சாரதியாக கிருஷ்ணன் இருந்து இதை எப்படி சால்வ் பண்ணி ஷேர் மார்க்கெட் இதை பண்ண அப்படி இப்படின்னு சொல்லி சொல்யூஷன் கொடுத்தாருன்னா எப்படியாப்பட்ட ரிசல்ட் வரும். கடவுளே உங்களுக்கு கார் ஓட்டு வந்து எப்படியாப்பட்ட அதிர்ஷ்டசாலி, உலகத்தின் மிகப்பெரிய கோடீஸ்வரன், மிகப்பெரிய அதிர்ஷ்டம், ராஜருக்கெல்லாம் ராஜன், சக்கரவர்த்திக்கெல்லாம் அரசனுக்கெல்லாம் அரசன், மன்னாதி மன்னன் யார் என்று கேட்டீர் என்று அர்ஜுனன் அதை சொல்லுவேன். விஜய் 30 வருஷம், ரஜினிகாந்த் 30 வருஷம், தியாகராஜ எம்ஜிஆர் 30 வருஷம். ஆனால் 3000-4000 ஆண்டுகளாக 1 கோடி மடங்கு ராஜபாட்ட வேஷம் போட்டது அர்ஜுனன் மன்னனோட எண்ணிக்கை எண்ணிலாம் அர்ஜுனோட மனைவிகள் என்ன முடியாதுமாங்க. துரோணர்கிட்ட இருந்து வில்வித்தியை மட்டும் நான் கற்றுக்கொள்ளவில்லை, தந்திராக்களையும் கற்றுக்கொண்டான். என்ஜாய்மெண்ட், சொர்க்கம். அதனால தான் கடவுள் அவனை தேர்ந்தெடுத்தார். பகவத்கீதை இந்த உலகத்தில் பகவத்கீதை முதல் கேட்டான். அவனும் சஞ்சீவன் தான் பகவத்கீதை முதல் கேட்டான். கடவுள் ஏன் அவனுக்காக தேரோட்ட வந்தான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. ஏன் யாராச்சும் சொல்லுங்க பார்ப்போம் சார். மகாபாரத போரில் ஒரு எதிரியை வீழ்த்தினவனுக்கு தான் வரணும். 99-100 பேரும் வீழ்த்தினது யாரு? பீமனுக்கு தேர் ஓட்டியிருக்கணும். தர்மத்தின் தெரிந்தவன், தர்ம தலைவன் தர்மனுக்கு ஓட்ட வந்திருக்கணும். இல்லைன்னா அறிவில் சிறந்தவன் முக்காலத்தை வந்து சகாதேவனை கோட்ட வந்தவன், சின்ன பையன் அகலனை கோட்ட வந்திருக்கணும். அர்ஜுனனுக்கு என்ன ஓட்ட வந்தான்? யாராச்சும் சொல்லுங்க பார்ப்போம் சீக்கிரம். நண்பர்களே, இந்த அர்ஜுனன் அந்த சாரதி என்று சொல்லக்கூடிய அந்த கிருஷ்ண தேரோட்ட விரைவில் என்றால் 11 அக்ரோணி சேனைகள், 9 அக்ரோணி சேனைகள். பீமன், அது சகுனி, பீஷ்மர், துரோணர், அஸ்வத்தமன், சல்லியன், உலகத்தின் மிகச்சிறந்த படை வீரர்கள், போர் வீரர்கள் எல்லாம் அங்கே இருந்தார்கள். இங்கு சொல்கிற மாதிரி அபிமன்யு மட்டும்தான், அவனும் இறந்தாராம் 11வது போரில். அப்படி இருந்தும் இந்த போரில் ஜெயிச்சான் அப்படின்னா காரணம் கிருஷ்ணர். அந்த யாராச்சும் ஒரு செல்லுங்க மாதம் சொல்லிங்கன்னா தெரியுங்க, இல்லைன்னா உள்ள அந்த மகாபாரதம் படித்தவங்க சொல்லுங்கள். அந்த ஸ்டார் ஓட்ட அதெல்லாம் ஓடிடுவோம். என்ன சொல்கிறாங்க, ஏன் அர்ஜுனன் அங்கே தேரோட்டம் வந்தான்? அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் தேரோட்டம் வந்தார். பார்த்த சாரதியாக ஏன் வந்தார்? சொல்லுங்க சார், தெரிஞ்ச வார்த்தை சொல்லுங்க, நானே பேசிடுறேன். தெரியல நண்பர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பரே. அதுதான் குரு சரணாகதிக்கு அர்ஜுனுடைய வாழ்க்கையை சின்னதுலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சமர்ப்பணத்தோடு இருப்பான், அப்படி ஒரு சொன்னது. குருநாதர்களுக்கெல்லாம் குருநாதர், சக்கரவர்த்திக்கெல்லாம் சக்கரவர்த்தி. துரோணர் காலம் முழுவதும் துரோணருடைய குருகுலம் தான் உலகத்தின் மிகச்சிறந்த குருகுலமாக இருந்துச்சு. ஏன்னா அர்ஜுனன் மாதிரி ஒரு ஹீரோவை உருவாக்கினதுனால. குருகுல வாழ்க்கையில் இருக்கும்போது இப்போ குருச்சேத்திரத்துக்கு போவோம், குருகுல வாசத்துக்கு போவோம். துரோணருடைய குருகுலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வத்தமன் உட்பட இது கௌரவர்கள் 100 பேர், பாண்டவர்கள் 5 பேர், துரிசோதமன் 120 பேர் படிச்சுட்டு இருக்காங்க. அப்படியாப்பட்ட சமதி பார்த்து 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 அர்ஜுனனுக்கு பிரம்மாஸ்திர வித்தரை, அந்த வித்தை இந்த வித்தை எல்லாத்தையும் துரோணர் சொல்லி கொடுத்துட்டு இருந்தான். அப்படி இருக்கும்போது அஸ்வத்தமன், என்னப்பா நீ இப்படி பண்ணுற, அடுத்த ஆட்சிக்கு வர போகிறோம், இப்போ எல்லாம் தப்பாக கணக்கு போட்டாங்க, அடுத்த ஆட்சிக்கு வர போகிறவன் வந்து துரியோதனன், அவனுக்கு நீ சொல்லி கொடுத்தீங்கன்னா இளவரசர் அரச உருவாகலாம். இல்லை வந்து மற்றவங்களுக்குலாம் சொல்லி போயும் இந்த மாதிரி பிக்காளி பேருக்கு வந்து இவனுக்கு போய் காதல் மன்னனுக்கு போய் சொல்லி கொடுத்துட்டு உட்காந்துருக்கியே, அவன் உனக்கு என்ன செய்ய போகிறான், அவனுக்கு சொல்லி கொடுக்குறியே
அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அர்ஜுனனை போய் சொல்லி கொடுத்துட்டியாப்பா அப்படின்னா, அப்படி இல்லப்பா, ஒரு குருவுக்கு தான் தெரியும் ஒரு அருமையான வித்து எது, வீரியமான வித்து எது, இது கரை சேருமா, இது வளருமா மலரா, இது வந்து ஆயிரம் 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 காண்டுகள் வந்து மலர்ந்து நிற்கக்கூடிய அற்புதமான வித்து அர்ஜுனன். இந்த உலகத்துக்கு எனக்கு பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான சீடன். சரணாகதி எள்ளுன்னா என்ன நினைப்பான், என்கிட்ட இருக்கிற அத்தனை கலையும் பிரம்மா எல்லா கலையும் உறிஞ்சு 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 குருவை சுற்றி 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 வந்து கற்றுக்கிட்டான். அப்படியாப்பட்ட ஒரு பேராசான் பேரரசன் தான் இந்த அர்ஜுனன் அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு அப்படி ஒரு டவுட் இருக்கா, என் பையனுக்கு எனக்கு கூட சொல்லி தர மாட்டேங்கிறப்பா, பிரம்மாஸ்திரப்பா சொல்லி கொடுப்பாங்கண்ணா, நீ சேராத இடம் சேர்ந்து விட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு அவனு கூட சொல்லி தரல. உனக்கு இந்த டவுட் இருக்கு, நீங்கள் காலையில் எல்லாரும் ஆத்தங்கரைக்கு வந்துருங்க அப்படிம்பாரு. 100 பேர் ஆத்தங்கரையில் வந்துருப்பானுங்க. 110 பேர் கௌரவர்கள், பாண்டவர்கள், அஸ்வத்தமன் எல்லாம் அவன் பையன் முதல் நிற்பான். இங்கேருந்து துரோணர் போவார், ஆத்துக்குள்ளே போவார். திடீர்னு குளிக்க போயிட்டு இருப்பாரு. குளிக்க போகும்போது அர்ஜுனன் அங்கே இருக்க மாட்டான். குளிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா முதல்வன் வந்து அவரை கடிக்க வந்து துரத்திட்டு வந்து அப்படியே கடிக்க வரும். முதல்ல துரியோதனன், பீமன், அர்ஜுனன் எல்லாருமே வந்து அர்ஜுனன் கிடையாது, எல்லாருமே முதல்ல வந்துச்சுன்னா பையன் கொண்டு கரையில் நின்று முதல்ல கத்துவாங்க. அர்ஜுனனுக்கு பாருங்கள், வில்லு அம்பை விடு, வில்லு அம்பு கண்ணத்தை அடிச்சு பிடிப்பான். என்னது துரோணர் ஆறு, அவனுக்கு ஏதோ புரிஞ்சு போச்சு, எங்கேயோ வேலை பார்த்துட்டு இருந்தான். அப்படியா அப்படின்னு அப்படியே ஓடி வந்தான், யாரையும் கவனிக்கல. ஆத்துக்குள்ள விழுந்தான். போய் முதல வாயில ஒரு குச்சை வச்சு உடைச்சு முதலையை அடிச்சு கொண்டுட்டு துரோணர் கதையில கொண்டாந்து விட்டுட்டு அம்பாட்டு வேலையை பார்க்க போயிட்டான். துரோணர் இப்படி பார்த்தார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் எல்லாம் நான் முதலையிட மாட்டும் போது கரையில் என்ன கத்திக்கிட்டு இருந்தது, என்னைக்காக எனக்குள் கிணத்துக்குள் காத்துக்குள் உளுந்து குருக்காக சமர்ப்பணத்தோட உயிரை துச்சமன மதித்து என்னை காப்பாற்ற வந்தவன் என்னுடைய பிரதான சீடன் அர்ஜுனன் தானே. அப்ப புரியுதா, குரு மேல் உள்ள பக்தி குதினாலும் ஆத்துக்குள்ள உயிரை துச்சம், அந்த குரு பக்தி சரணாகதி அப்படி ஒரு அற்புதங்கள் வைத்திருந்த வாய்ஸ் தான் அந்த அர்ஜுனனுக்கு அவ்வளோ பெரிய வித்தைகளும் துரோணர் சொல்லிக் கொடுத்தார். குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்க்க கோடி நன்மை. இப்போ இந்த பலன்லாம் சொல்லிட்டு குரு நேரில் பார்த்துக்கிட்டு இருக்கு, கோடி நன்மை உச்சமாகி பார்த்துருக்கு, கோடி நன்மை. உண்மையான குரு துரோணர் தங்கத்தட்டில் வைத்து 12 ஆண்டு காலம் தாங்கினதால் தான் அதில் ஒரு பலன்தான், அந்த சரணாகதியோட விளைவுதான் கடவுளே அவனுக்கு பேரோட்ட வந்தார். ஆகவே குரு சிஷ்ய உறவுகள்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை நண்பர்கள். இன்றும் நீங்கள் ஒரு அர்ஜுனனாக மாற வேண்டும். சார் உங்க வாழ்க்கையில் என்ன சார் இது நடந்துச்சு, உங்க வாழ்க்கையில் ஏதாச்சும் சொன்னாதானே சார் எனக்கு சுவாரஸ்யம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. என்னுடைய 31வது வயதில் இங்கே இவ்வளோ பெரிய கட்டி வந்து உடம்பெல்லாம் இது வந்து நீங்கள் ஒரு 6 மாதத்தில் இருந்தீங்க, ஒரு கொடுமையான வியாதினால் 6 மாதத்தில் இருந்தீங்க. இந்த டீன் சுப்பையா அன்னைக்கு வந்து இந்த பிஜேபியோட மருத்துவமனை இந்த இதோட தலைவர் அப்போ வந்து ஹச்ஓடியாக இருந்தார். இது தேராது, 6 மாதத்தில் இந்த கேஸ் தேராது. நான் எவ்வளோ கேஸை பார்த்துட்டேன், கேன்சர் டிபார்ட்மெண்ட் தலைவர் தேராதுனார். பயாப்சி பண்ண போகிறேன் சார், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பயாப்சி எங்கே எடுக்கணும், இப்போ இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜி கிடையாது, இந்த இடத்துல இருந்து எடுக்கணும். கட்டி இந்த இடத்துல இருக்குது, நன்றாக கவனிங்கள். இது வந்து உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு சரணாகதி தத்துவத்துக்கு ஒரு அற்புதமான தத்துவம். கொடையணும் இங்கே பஞ்சு வச்சு அழுத்திட்டாங்க, பாய்சன் கரகரகன்னு இங்கே ஒத்திட்டு இருக்கு. பயாப்சி ஆட்டல் ஒரு பயிற்சி டாக்டர் தான் அங்கேருந்து வந்து இங்கே இது பண்ணி இந்த பயாப்சி எடுக்கணும். உங்கள் மூக்கில் ஒரு இதை விடுங்க சார், என்னை விட கொடுமை, நான் என்னை விட கஷ்டத்தை நான் அனுபவிச்சுனே யாரோ பேர் சொல்லுவீங்க. ஈக்கி வச்சு விட்டாலே உங்களால் முடியாது. ட்ரில்லிங் மிஷின் விட்றான் சார், ட்ருன்னு விட்றான் சார், நரகத்தை பார்க்குறேன் சார், போகிறான் ஒரு பீஸ் எடுக்க முடியல. என்ன அப்படின்னா எனக்கு மயக்கமே அடையலை. அப்போ அந்த பொய் அப்புறம் தான் தெரியும். இப்படி திரும்புகிறேன், பார்த்துட்டீங்கன்னா மயக்கானதான் ஹச்ஓடி ஒருத்தர் பார்த்துட்டு பாலசுப்ரமணியம் என்ன ஏன் பக்கத்தில் எடுத்துக்கிட்டு இருக்கேன், இன்னொரு வாட்டி ட்ரை பண்ண சார், கொஞ்சம் பக்குவமாக ஐடியா அப்படின்னு பேஷண்ட் பேர் ராஜேஷர் நான் யோ என்ன பேஷண்ட் பேசுகிறான், அவனுக்கு மயக்கம் மருந்து கொடுத்தியா இல்லையா, வச்சு தெரிஞ்ச சார் வரல சார் அப்படின்னா, அங்கேருந்து போயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எப்படி டீல் பண்ணுவான்னு தெரியும். அந்த நேரத்துலையும் நல்லவன் மாதிரி ஒரு குரு மாதிரி வருது. அந்தாண்ட போய் தட்டி விட்டுட்டு எங்கேயோ ஒருத்தனுக்கு எப்போதுமா டீன்லாம் அது ஹச்ஓடிலாம் கை வைக்க மாட்டாங்க, சீனியர் டாக்டர்ஸ் எல்லாம். அவர் அந்த வழக்கமான அந்த ட்ரில்லிங் மிஷினை வாங்கி அப்படி இல்லாமல் விட்டார் சார். விட்டு இப்படி இழுத்தார் சார், பீஸ் எடுத்துட்டார் சார். எப்போ இனிமேல் மயக்கம் வந்து கொடுத்து நீ இப்போ என்ன அவனை கொண்டு வாங்க, அவங்க அது 2 மணி நேரம் ஆகலாம், நாளைக்கு அப்பாயின்மெண்ட் சீனியாரிட்டி கிடைக்க முடியாதுன்னு எடுத்தார் சார். அந்த இடத்தில் பழுத்த உளம்போல் பாலசுப்ரமணியன் என்ற ஒரு மருத்துவர்கள் என்ன பேசல. அதில் என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, எல்லோருக்குமே நான் வேறு உடல் வேறு அப்படிங்கிறத பிரிஞ்சு ரமணருக்கு கூட வந்து அந்த கேன்சர் வரும்போது அதை வந்து பக்குவப்பட்டு நான் 36 வருஷம் கழிச்சு தான் பார்த்தார். எனக்கு அந்த ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் தான் சட்டோரி அனுபவம் கிடச்சிச்சு. இந்த உடம்பு பாடி தனியாக பிரிஞ்சு கொண்டுலே கொண்டுட்டான், எனக்கு மறந்து போச்சு, வழியே இல்லை, பேசுனது மட்டும் தான் கிடைச்சி. நான் வந்து என்னுடைய முதல் சட்டோரி அனுபவத்தை பெற்றது வந்து பார்த்தீர்கள் என்றால், நான் வேறு பாடி வேறுன்னு பார்த்தது எங்கன்னா ராயப்பேட்டை நரகத்தோட உச்சத்தில் ட்ரில்லிங் மிஷினை மூக்கில் வச்சு குடையும் போது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், யான் பெற்ற இன்பம் இல்லை, யான் பெறாத இன்பத்தையும் கொடுக்க வேண்டும் ஆண்டவன். ஏதோ ஒரு அர்த்தத்துக்காக ஒரு 15 வருஷத்தை எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கான், ஆயிரக்கணக்கான வாழ்க்கை நான் இப்போ எங்கே கொடுத்துட்டு இருக்கேன் சட்டோரி அனுபவத்தை. இந்த ஆனந்த சேனத்துக்கு சொர்க்கத்தில் படுக்கையில் கொடுத்துட்டு, பஞ்சனையில் கொடுத்துட்டு இருக்கேன், சொர்க்கத்தில் சொர்க்கலாந்தில் கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு.
உங்கள் சொல்கிற சார் நான் நரகத்தில் அந்த சௌட்டோரியை அனுபவித்தேன், நிர்வகல்ப சமாதி அனுபவித்தேன். உங்களை 52 வகையான பெட்ரூமில் உட்கார வச்சு நான் பற்றி அனுபவிக்க வைக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை. இதுக்கு சப்ஜெக்ட் கிடையாது. நான் வந்து 2 வாரம் கழிச்சு அவர் அடித்து விரட்டி விட்டார். ராஜசேகர் உனக்கு சாவே கிடையாது, ஓங்கி அடிச்சார். அந்த அடின்னா எனக்கு ஞாபகம் இருக்குது. உனக்கு சாவே கிடையாதுடா, நீ இதை தாண்டிட்ட. ஏன்னா ட்ரில்லிங் மிஷினை மூக்கில் விடுறவனும் நான் தாங்குறேன்னு தாங்கினேன். யோசிச்சு பாருங்க, இங்கே மயக்க மருந்து கொடுக்காம மயக்கல் மருந்தை கேட்டு பாருங்க, மிஷினை இங்கே விட்டு எடுத்து அப்படி இருக்கணும். அந்த கொடுமை இப்போ தாங்க முடியுமா தெரியல. அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் 2 வாரம் கழிச்சு அந்த பயாப்சி ரிப்போர்ட்டை போய் வாங்க போகும்போது சரி ஒரு நன்றி சொல்லிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாலசுப்ரமணியம் போய் பார்க்க போகிறேன் சார். அவருடைய டேபிளில் ஓஷோட புத்தகம். ஐயோ அப்படியே மெய் செலுத்து போச்சு. ஓஷோ ஒரு இடத்துல சொல்கிறார், நான் உயிரோடு இருக்கின்றனோ இல்லையோ, என்னை நம்பும் என்னுடைய சீடர்களை நான் என்னுடைய எப்படியாப்பட்ட சூழ்நிலையில் காத்தருள்வேன், வழி நடத்துவேன், சூட்கமாக இருந்து காப்பாற்றுவேன். இந்த ராஜசேகரன்ற அப்பாவி 18 வயசில் ஓஷோ சன்னியாசி. இன்னமும் ஏன் ஓஷோ விட்டு வந்து நான் எத்தனையோ வருஷங்கள் ஆகிப்போச்சு. இந்த கம்யூனிலாம் இன்னும் இல்லை. இண்டிவிஜுவலாக கிளாஸ் எடுக்கிறேன். மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர் இன்டர்நேஷனல் மாஸ்டர் ஆகிட்டேன். இருந்தாலும் ஓஷோ என் குருநாதர் பேர். 18 வயசில் சரணாகதி. ஓஷோ அவருடைய பார்வை, உயிரோடு தான் பிரதான சீடர் நான் தான். அப்படியாப்பட்டவர் அவருடைய சீடரை சுக்கமாக அனுபவித்து என்னை காப்பாற்றியிருக்கின்றார். அந்த பாலசுப்ரமணியம் பழுத்த பாலம். இன்றைக்கும் ஒரு கிளாஸ் யாராச்சும் பாலசுப்ரமணியம் பாலானே யாராச்சும் ஒருத்தர் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. என்னுடைய கிளாஸில் இன்றைக்கி கூட யாராச்சும் ஒருத்தர் இருக்கலாம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, அவர் ஓஷோடைய சன்னியாசி. அந்த ரிப்போர்ட்டை வாங்க போகிறேன். அந்த அம்மா கழுத்தில் பிராமின். அது வந்து ரிப்போர்ட்டை வெளிலலாம் கொடுக்கும்போது ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருங்கன்னுச்சு. சீரடி சாய்பாபா போட்டோம். இன்னமும் சீரடி போயிட்டுருக்கேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. வெளியில் நின்று கீமோதெரப்பி இல்லை லேசர் தெரப்பி கொடுக்கணும். கொடுத்தா அந்த கட்டியை 4x4 சென்டிமீட்டர் கட்டியை கரைச்சிடலாம். என்ன பண்ணலாம் அப்படிங்கிற சமயத்தில் என்னை 1.5 மணி நேரம் கன்வின்ஸ் பண்ணி அங்கேயும் தப்பிச்சுவாங்க. நானே படாத பாடுபட்டு சுப்பையாட்ட பக்கத்து ஊரில் 15 லட்ச ரூபா அப்போலோ ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி லேசர் தெரப்பி பண்ணலான்னு அன்றைக்கு ஒரு முடிவெடுத்தேன். வாழ்ந்தால் இந்த உடம்பு சுடாமல் கிடாமல் போனால் போயிட்டு போகுது அப்படின்னு டாக்டர் சஞ்சய்ங்கிற ஒரு மனிதர்கிட்ட கன்வின்ஸ் பண்ணி அவரோட பேசி கோசாமி அப்படிங்கிற ஒரு மனிதர்கிட்ட போய் 1 வருட காலம் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட், சுஜோக் அக்குபஞ்சர். தூக்கம் 140 நாளில் மண்டை வலிக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ 4x4 இந்த கட்டியை வெறும் 1.5 மாதத்துலேருந்து 1 வருஷம் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட், சுஜோக் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டில் என்னை காப்பாற்றி கொடுத்தார்கள். அவர்கள் யார் என்று கேட்டீர்கள், ஓஷோடைய சன்னியாசிகள். ஓஷோ இறந்து 15 வருஷம் கழிச்சு என்னை என்று ஒரு மாமனிதனாக உயிர்ப்பு கொடுத்த காரணம் நான் வச்ச சரணாகதி. ஓஷோடைய பாலசுப்ரமணியம் சீடரங்க பயாப்சியில் இங்கே வந்து எனக்கு உயிர் கொடுத்து என்னை காப்பாற்றி ஒரு மனிதனாக நடமாட விட்டது யார் என்று கேட்டீர்கள் என்றால் டாக்டர் சஞ்சீவ் கோசாமி. இன்றைக்கு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் மூலமாக வேர்ல்டிடையே மிகக்கூடிய மூளை புற்றுநோயிலிருந்து மீண்டு 15 ஆண்டு காலம், இந்த 8 ஆண்டு காலம் லட்சக்கணக்கான பேருடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டேன். இதற்கு காரணம் என்றால் ஒரு சரணாகதி. ஓஷோ என்ற மகாபுருனருக்கு இந்த நூற்றாண்டின் டாப் 3 குரு யாராச்சும் எடுத்துனா ஓஷோன்னு தான் சொல்லுவேன். ஏனென்றால் எனக்கு என் உயிரை காப்பாற்றி கொடுத்தார். சுக்கமாக 1 ரூபா கூட செலவு பண்ணலை. என்ன எத்தனையோ லட்சங்கள் ஆகும்னு சொன்னதை வெறும் 2 நீடில் மட்டும் போட்டு இன்றைக்கி அதுக்கு மெடிடேஷனும் காரணம், என் நம்பிக்கையும் காரணம், என் புண்ணியம், நான் செய்த தர்மங்கள் புண்ணியங்கள் காரணம், ஒரு பக்தி. இன்னைக்கு தந்த்ராவில் PhD பண்ணி வேர்ல்டுலேயே ஒரு ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்கு தந்த்ரா டெக்னிக்கை உருவாக்கி வச்சு இன்றைக்கி கிட்டத்தட்ட 503 நேரடி கிளாஸ் எடுத்துட்டேன். 2020 என்னுடைய ஆள் மனசு என்ன 2011 2020 நான் பார்ப்பதே சாதனையாக நினைத்து கொண்டிருந்தேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 2020 100 பேரை அழைத்து கொண்டு கேதார்நாத் யாத்திரை என்னுடைய தன்மை டக்கு 18 மைல் குதிரையில் 2011 2 பேர் துணை இல்லாமல் என்னால் நடக்க முடியாது. 2020 100 பேர் என் தலைமையில் கேதார்நாத் இமயமலையிலே ஏறிட்டு வந்தேன். அதை விட பெரும் சாதனை. எனக்கு சுவிட்சர்லாந்து போகணும், நான் 10 பைசா செலவு இல்லாமல் என்னை 20 லட்ச ரூபா ஸ்பான்சர் பண்ணி ஒருத்தருக்கு நான் ஒரு விஷயத்தை பண்ணி கொடுத்தேங்கிறதுக்காக 2025 கடந்த வருஷம் அதுவும் போட்டோ போகிறேன். சுவிட்சர்லாந்தில் 150 பேர் வச்சு சுவிட்சர்லாந்து யூரோப்லேயே உயரமான சிகரமான இன்டர்லாகனில் அவ்வளோ பெரிய போனவங்க எல்லாம் ஃபோட்டோ போடுறது, சுவிட்சர்லாந்து ஃபோட்டோ போடுறதுலாம் இன்டர்லாகன் தான் போடுவாங்க. உயரமான சிகரத்தில் 100 பேர் வச்சு கிளாஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அமிர்த குரு இன்னைக்கு வேர்ல்டுலேயே யாரும் அனுபவிக்காத அற்புதங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றேன் நண்பர்களே. ஆனந்தத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இந்த ஆனந்த சயனம் தியானம் உண்டு. 52 வகையான தியானங்கள் இருக்குது. வஜ்ர தேக பயிற்சி, வஜ்ரோலி பயிற்சி. இப்போ வாங்க, இப்போ தான் உங்கள் குரு யாருன்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த 5 நாள் பயிற்சியில் இன்னைக்கு இவ்வளோ 3000 பேருடைய அனுபவ பதிவு வைத்துக்கிட்டு 10,000 பேருடைய வாழ்க்கையை மாற்றி லட்சக்கணக்கான பேருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி 135 குழந்தைகளை பிறக்க வைத்து இயற்கை முறையில் வீரியமான குழந்தைகளை பிறக்க வைத்து மகா சாம்ராஜ்யத்தை இன்னும் 10-100 ஆண்டுகளுக்கு நவீன யுகத்தின் மாஸ்தானியராக, நவீன யுகத்தின் ஓஷோவாக, அதோட அட்வான்ஸ் லெவல் குருவாக இன்னும் 15-20 வருஷத்தில்
ஒளிரப்பெறக்கூடிய இந்த தந்திராவில் இவ்வளோ பெரிய ரகசியத்தை வாஸ்தானியருக்கு அப்புறம் கண்டுபிடித்து வைத்திருக்கேன். நான் வந்து நேற்று பிழைத்த மாணவர்கள் 27 வருஷம் லாங்கான அனுபவத்தை வைத்திருக்கேன். அப்படியாப்பட்ட குருவிடம் இந்த நவீன யுகத்தின் துரோணற்ற ஓஷோட மறிவிடும் என்று சொல்லக்கூடிய மினியேச்சர் ஓஷோ, நான் ஓஷோன்னு சொல்லலை, இந்த ராய்ஷர் அமிர்தகுரு ராய்ஷர்கிட்ட இந்த தந்திராவை பிஹெச்டி பண்ணி கற்றுக்கிறதுக்கு ஒரே ஒரு துரோணர் ஒரு யுகத்திற்கு, அது மாதிரி ஒரே ஒரு அர்ஜுனர் மாதிரி ஒவ்வொரு பேட்சுக்கும் ஒரு அர்ஜுனர், ஒரே ஒரு எலைட் குரூப்பில் இதோட ஹையர் லெவலில் என்னுடைய நேரடி சீடராக உங்களை நான் தேர்ந்தெடுக்க தயாராகின்றேன். தங்கத்தட்டில் அர்ஜுனன் மாதிரி வச்சு உங்களை காப்பாற்றுறேன். நான் 21 பேர்னு எடுத்து அதில் 100 பேர் 99 பேரில் போய் நிற்கிது. ஒரே ஒருத்தர் எடுத்து 100 ஆக்கப்போம். யாராச்சும் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதில் வாங்க. இந்த குரூப்லேருந்து பஞ்சபாண்டவர்கள் 3 மாசந்திரா ஆசைப்பட்டீங்களா? மாசந்திராவுக்கு 3 சீட்டு ரெடி பண்ண போகிறேன். பஞ்சபாண்டவர்கள் மாதிரி. அது இப்போ நீங்கள் இப்போ வந்தவங்களாம் 2 பேர் மாசந்திரா, ஒரு இலை தந்திரா. அது மாசந்திரா குறவன் தந்திராங்கிறது ராஜா, அதெல்லாம் இப்போ உங்களால் தொட முடியாது. நீங்கள் ஆசைப்பட்டீர்கள் என்றால் இந்த கஜமுக சுவாசத்தையும், இந்த அமிர்த பார்க்கடல் தியானம், ஆனந்த சேன தியானம், சிவசக்தி ஆனந்த சேன தியானம், மன்மத நம்பு தியானம், குண்டலினி பரவச தியானம், இதெல்லாம் உடல் ஒரு முறைகள். அமிர்த பார்க்கடல், அதுக்கப்புறம் வந்து மன்மத ரதி, அதுக்கப்புறம் வந்து வஜ்ரோலி முத்திரை, அஷ்டபைரவ தாந்திரிக் தியானம், அஷ்டபைரவ தாந்திரிக் லாக்கு, இது மாதிரி வஜ்ரோலி முத்திரை 2, 3, 4, 5 இப்படி 52 வகையான 52 வகையான உடல் ஒரு முறைகள், 52 வகையான எண்ணெய் குளியல்கள், 52 வகையான ஞான நாடிகளை திறக்கக்கூடிய மகா அற்புதமான மகா ஆனந்தமான மாசந்திரா இலைத்தந்திரா ஒரு வருஷ குரூப்பு, நியூ குரூப்பு நாளைக்கு நல்ல முகூர்த்தத்தில் நாளைக்கு நைட் ஆரம்பிக்க போகிறேன் நண்பர்களே. நாளைக்கு நைட் ஆரம்பிக்க போகிறேன். ஆசைப்பட்ட நண்பர்கள் கீழே அட்மின் நம்பர் போட்டிருப்பாரு, அதில் போட்டு இலைத்தந்திரா மாசந்திரா உயர்நிலை வகுப்புன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ வாங்க. அந்த வஜ்ரதேக பயிற்சி, வஜ்ரோலி முத்திரை பயிற்சி அதை நான் ஃப்ரீயாகவே கொடுத்துறேன். அடுத்த 108 நாள் என்னோடு வாருங்கள். உங்களுக்கு சொர்க்கத்தை காமிக்கின்றேன், உங்களுக்கு ஞான வாழ்க்கை கொடுக்கின்றேன், நாளைக்கு பேரின்ப வாழ்க்கை கொடுக்குறேன். அற்புதமாக எல்லாம் கேட்டு காசை பார்த்துட்டு கோட்டை விட்டுறாதீங்க. ஏதோ சுக்கரம் உச்சத்தை பார்த்துருக்கான், எவ்வளோத்தை பார்த்துருக்கான். இந்த மிடில் கிளாஸ் மனிதர்களுக்காக வேர்ல்டு ஃபுல்லாக பயன்படும் மாசந்திரா ஃபீஸை 8 வருஷமாக நான் ஏற்றலை. எலைட் சார் மாஸ்டர், நான் வந்தால் எலைட் தான் வருவேன். உங்களை நேரடி சீடராக வந்து உங்கள் துரோணர் மாதிரி அர்ஜுனன் மாதிரி உங்கள்கிட்ட நான் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் என்கிட்ட பேசுங்க நண்பர்களே. செலெக்ஷன் நாளைக்கு மத்தியானம் வரலும் போகும். அடுத்த பேட்ச் நான் ஆரம்பிக்க போகிறேன். உங்களை இருகரம் கூப்பி இந்த மகா ஞானத்தை தொடர்ந்து அனுபவிக்கின்றேன். 1ஆம் தேதியிலேருந்து பல பேர் சண்டை போடுறீங்க. பேட்ச் ஆரம்பிச்சதுலேருந்து நான் மாசந்திரா வரேன், இலைத்தந்திரா வரேன், நான் வஜ்ரதேவ பயிற்சி வரேன்னு எல்லாம் பேரை கொடுத்துறீங்க. அத்தனை பேருக்கும் ப்ராப்பரான கைட்னஸ் இதுதான். ஆக இன்றைய கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி முடியுங்க நண்பர்களே. காசு பணத்தை பார்த்துட்டு கேட்டுட்டு இவ்வளோ ஃபீஸ் அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த வேர்ல்டு ஃபுல்லாக இப்போ நான் சுவிட்சர்லாந்து போயிட்டு வந்து நான் சொன்னேன் 4 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா, இப்போ நான் போகணும்னு அவசியமே கிடையாது. அது மாதிரி நான் இன்னும் கட்டது கை பண்ணது கல்லாத விழாவில் நான் முன்னாடி 27 ஸ்டேஜ் தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் 42 ஆச்சேன். இப்போ சுவிட்சர்லாந்து போயிட்டு 52, இந்த 52 ஸ்டேஜும் ஒரே பேக்கேஜில் உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்த 52 வாரங்கள் என்னோட பயணிகள். மாசந்திரா என்லைட்மெண்ட்டுங்கிறது 1 வருஷ கோர்ஸ். அந்த குரூப்பை கலைக்க மாட்டோம். 3 பேட்சை கண்டினியூ அட்டன் பண்ணிக்கலாம். சனிக்கிழமை 8 மணிக்கு. இலைத்தந்திரா அப்படிங்கிறது நீங்கள் விரும்புகிற டயத்தில் எந்த நாடுகள் இருந்தாலும் உங்களுக்கு விருப்பப்படுற உங்களுக்கு கன்வீனியன்ட் டயத்தில் உங்களுக்கு விஷயத்தில் கொடுக்குற. இதில் என்ன பிரச்சனைனா என்கொயரி பண்ணுவீங்க, பொண்டாடி ஓடி விடுவா. இதில் என்கொயரி பண்ணுவீங்க, எங்கேயோ இடத்துல உங்கள் பாட்டி வயசுக்கு வந்துடுவா. என்கொயரி பண்ணீங்க, அதுக்கப்புறம் பூனை குறுக்க போயிடும். அதுக்கப்புறம் எல்லாம் கிளாஸ் அட்டன் பண்ணது ஃபுல்லாக இந்த பொண்டாட்டிகிட்ட கேட்டு வரேன், பொண்டாட்டிகிட்ட கேட்டு வரணும் போகிறவன், நாளைக்கு வரவேன், அடுத்த மாதம் வரவேன், 2 வாரம் கழிச்சு வரவேன், சரித்திரத்தில் வந்ததே இல்லை. இப்போதே முடிவெடுங்கள். ஆல்ரெடி 3 பேர் பேசியாச்சு. யார் வரணும்னு ஆசைப்படுறீங்களோ கொடுக்குறேன். அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைக்கு ஈவினிங்லேருந்து நாளைக்கு ஈவினிங்களும் உங்களுக்கு 5 நிமிஷம் உங்களுக்கு கவுன்சிலிங். பல பேர் கேட்டுருந்தீங்க எப்போ கவுன்சிலிங், எப்போ 5 நிமிஷம் உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகளோ உங்களுக்கு வேறு விஷயங்கள் இருந்தால் அட்மின் உங்களை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அட்மின் கால் பண்ணி எடுக்கலைன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. ஃபாரின் கலந்து என் நம்பர்லேருந்து அவர் நம்பர்லேருந்து உங்களுக்கு கால் வரும். அதுக்கு முன்னாடி நீங்களே பேசி முடிச்சிருங்க. மாசந்திரா இலைத்தந்திரா வரணும்னு ஆசைப்படுறவங்க இந்த அமிர்தத்தை, பேரமிர்தத்தை, சொர்க்கத்தை, ஆனந்தத்தை, பரவசத்தில், பேரின்பத்தில் வாழாத வாழ்க்கையை ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் மகா சக்கரவர்த்திகள் மகா பேரின்பவாதிகளும் அனுபவிக்கக்கூடிய அற்புதமான வாழ்க்கையை உங்களுக்கு வாழ்ந்து காட்ட மன்னாதி மன்னனாக சொர்க்கத்தில் வாழக்கூடிய அடுக்கையில் பரம்பரை உணரக்கூடிய அற்புதமான வாழ்க்கையை வாழ வச்சு காமிக்கிறேங்கிறத சொல்லிக்கொண்டு இன்றைய கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நாளைய கிளாஸ் இதோட முக்கியம். 4 மணி நேரம் உடல் உருகுவது எப்படி அப்படிங்கிறது, அஷ்டபைரவ தாந்திரிக் 8 திக்கில் உடல் உருகுவது எப்படிங்கிறது பேசுவோம். செந்தில்குமார் சார் இன்றைய கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நாளைக்கு சந்திப்போம். ஆல்ரெடி ஒரு மாதம் சார், எவ்வளவு எனர்ஜி சார், எவ்வளவு எனர்ஜி கொடுக்குறீங்க. சூப்பர் சார், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது சார். நன்றி சார், நன்றி சார். தொடர்ந்து பயணிங்க. நீங்களாம் 51 வயசுன்னு கவலைப்படாதீங்க. உங்க ஏஜ் கம்மி தான். அட்மின் மாசந்திரா வாங்க, நல்ல சீடரா இருக்கீங்க, நல்ல சரணாகதியோடு இருக்கீங்க. நீங்க வருங்காலத்தில் நீங்க வர வேண்டும். சுந்தரவர்கள் 57 வயசுல என்கிட்ட வந்தார், 61 வயசுல சூப்பர் ஹீரோ. அவரோட 10 வயசு நீங்க எல்லாம் உங்களை எல்லாத்தையும் அனுபவிக்க வச்சிருக்கேன். கிரண் 25 வயசு இருக்கும். கிரண் ஒரு அனுபவத்தை சொல்லுங்க, எப்படி இருந்துச்சுன்னு. நீங்க தினேஷ் சொல்லணும். நன்றி சார்.
இன்னைக்கு கிளாஸ் சூப்பரா இருந்தது சார். டிஃப்ரெண்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தேன். இதோட என்ன அர்த்தம், உண்மையான இது சொன்னீங்க, நல்லா இருந்தது சார். ஓகே, அட்மிட்ட பேசுங்க. மாசந்திரா இளையச்சந்திரா வாங்க, எல்லோருக்கும் என்னுடைய ஆசீர்வாதம். காமராஜ் எல்லாரும் பேசுங்க, தயானிஷ் எல்லாரும் பேசுங்க, பணங்காசை பற்றி கவலைப்படாதீங்க. அமிர்த கண்ணின் இமைவோல் உங்களை காத்து பேரின்பத்தை அனுபவிக்க வைக்கின்றேன். நாளைக்கு சந்திப்போம். வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி, நன்றி.